இந்த பௌதீக கணியம்னு சொன்னா செல்றன் ஒரு பௌதீக தொகுதி ஒன்று சரியான ஒரு பண்பை வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அளவிடையோ இல்லாட்டி கணிக்க இயலுமாக இருந்தா அதைத்தான் வந்து சொல்றேன்னு சொன்னா பௌதீக கணி. உதாரணமா இந்த டஸ்டர் எடுக்கும் சரியா? இந்த டஸ்டர் எடுத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து பார்க்கறதுல உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு கனவுரு வடிவத்துல இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இது கனவுரு வடிவத்துல இருக்கிற மாதிரி. இங்க ஓலவல்லையும் படிச்சிருப்பீங்க, அடர்த்தின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்க. படிச்சானே நீங்க பேசலாம் சரியானே, சரியோ இல்லையோ பேசலாம். ஓ சார். படிச்சு அடர்த்தின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்க. அப்ப அடர்த்தின்னு சொன்னா முதலா நீங்க என்னென்று விளங்கிறீங்க? அடர்த்தின்னு சொன்னா உங்களோட வரைவிலக்கணம் தெரியும், அளவு கனவுக்குள்ள இருக்கிற தெரியும், ஒரு பதார்த்தத்தின் தெரியும். அடர்த்தின்ற முதல்ல என்ன? அடர்த்திங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு பௌதீக கணியம். அதைத்தான் வந்து சொல்றேன். என்னன்னு சொல்லி ஒரு பௌதீக கணியம். அதை நான் சொன்னேன், ஒரு தொகுதி ஒன்றுட ஒரு பண்பை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உங்களால அளவிட இயலுமாக இருக்கு, அப்படி இல்லாம கணிக்க இயலுமாக இருந்தா அது வந்து என்ன பௌதீக கணியம் என்று சொல்றேன். இந்த டஸ்டர் எடுத்தேன்னு சொன்னா இது ஏதாவது ஒரு பதார்த்தத்தால் ஆக்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு பதார்த்தத்தால் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பதார்த்தத்துக்கு ஒரு அடர்த்தி ஒன்று இருக்குமா இல்லையா? இருக்கும். அதை நம்ம நேரடியாக அளவிட இயலாட்டியும் அந்த அடர்த்தியை வந்து கணிக்க இயலுமா இல்லையா? கணிக்க இயலுமாக இருக்கும். பௌதிக கணியத்துல வரைவிலக்கணம் என்ன சொல்லுது? என்ன ஒரு தொகுதி ஒன்று ஒரு பண்பை அளவிடவோ நேரடியாகவோ அளவிடவோ அல்லது கணிக்க இயலுமாக இருந்தா அதை வந்து என்ன சொல்றேன்? பௌதிக கணி என்று சொல்றேன். அப்ப நான் சொல்லலாம் என்ன, இந்த டஸ்டர் எடுத்தா இந்த டஸ்டர் ஒரு பதார்த்தத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த பதார்த்தத்தால் ஆக்கப்பட்டிருந்தா சரியான அந்த பதார்த்தத்துக்கு ஒரு அடர்த்தி ஒன்று இருக்குமா இல்லையா? இருக்க போகுது. ஆகவே அடர்த்திங்கிறது என்ன? ஒரு பௌதீக கணியம். உங்களுக்கு தெரியும் சரியான அடர்த்திங்கிறது என்னன்னா ஒரு பௌதீக கணியம். இந்த மாதிரி சரியான அடர்த்தி. அடர்த்திக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்றேன்? டென்சிட்டின்னு சொல்றேன். இதெல்லாம் வந்து நாம பின்னுக்கு பெருசா படிப்போம். இப்போ பௌதிக கணியம்னா என்னென்று விளங்கணும் உங்களுக்கு, அதுக்காக சொல்றேன். இப்ப அடர்த்திங்கிறது என்ன? யாராவது ஒரு ஆள் அடர்த்தின்றாங்க, அடர்த்திக்கு சமன்பாடு ஏதாவது தெரியுமா இருக்கு? அடர்த்தின்னு சொன்னா ஏதாவது ஒரு பதார்த்தத்துல அடர்த்திங்கிறது என்ன? இருக்கிற அந்த பதார்த்தத்தின் திணிவைத்தான் வந்து அடர்த்தின்னு சொல்றேன். உதாரணம் அடர்த்தின் அளவு சரியான நான் விளக்கமா படிப்போம். இப்ப அப்ப அடுத்து சொல்றது அதான் நான் வந்து நான் சொல்றேன். இந்த ஒரு பதார்த்தத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த பதார்த்தத்தால் ஆக்கப்பட்டிருந்தாலும் பதார்த்தத்துக்கு ஒரு அடர்த்தி என்று இருந்திருக்க போகுதுல. அப்ப அடர்த்திங்கிறது என்னன்னா போதிய கணியம். அடர்த்தி சொல்றது என்ன? அந்த பதார்த்தத்துக்கு அப்படின்னு சொன்னா
ஹலோ. hello. விளங்குதா எல்லாருக்கும்? ஓ சார். இடையில கவர்ச்சி சொல்றேன். இடையில நீங்க கவரேஜ் பௌதீக தொகுதி ஒன்றில் யாதேனும் ஒரு பண்டை நான் செல்ற விலங்கு தானே. இன்றுதான் நான் பேசுற விலங்கு தானே. சார் விளங்குது. நான் சொல்றேன் சார் நீங்க ஸ்கிரீன் பௌதீக தொகுதி ஒன்றில் யாதேனும் ஒரு பண்டை விலங்கலை. சார் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறீங்கடா. ஓகே ஓகே சார் இப்போ விளங்குது. சரி சரி. நான் சொல்ற எழுதிக்கீங்க. பௌதீக தொகுதி ஒன்றில் யாதேனும் ஒரு பண்பை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சார் கொன்ன மறுவே சரியில்லைமா. நேரடியா விலங்கலை என்ன மெதுவா. அகைன் ஓகே. சரி. பௌதீக தொகுதி ஒன்றில் யாதேனும் ஒரு பண்பை யாதேனும் ஒரு பண்பை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ
நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அளவிட முடியுமெனில் அளவிட முடியுமெனில் அளவிட முடியும். என்ன சார் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ? இடையில் கவரேஜ் போகுதானே ஜி? இடையில கவரேஜ் போற மாதிரி இருக்கா? Right. சரி சரி இப்ப கிளியர் நினைச்சேன். இப்ப போர்ட்லாம் கிளியரா விளங்கு தானே? இல்ல சார். விளங்குது இல்லையா? இப்ப சரி. இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபிளக்சுவேஷனால வந்து வைஃபை வந்து கேஸ் ஆகுது. டேட்டா வந்து மிக்ஸுடு. நான் சொன்னதை எழுதிட்டீங்களா திரும்ப சொல்லணுமா? திரும்ப சொல்ல விளங்கல. நான் சொன்னதை திரும்ப சொல்லணுமா? சரியானு என்னன்னா ஒரு பௌதீக தொகுதி ஒன்று யாதேனும் ஒரு பண்பை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அளவிட முடியுமெனின் அப்பண்பானது என்று சொல்லப்படும். பௌதீக கணியம் என்று சொல்லப்படும். அதுதானே அதை எழுதிட்டீங்கன்னு? முடியுமெனின் ஐக்கு போற கொண்டு சொல்லுங்களேன் சார். அளவிட முடியுமெனின் ஆஹ் அளவிட முடியுமெனின் அப்பண்பானது அப்பண்பானது பௌதீக கணியம் எனப்படும். அப்பண்பானது பௌதீக கணியம் எனப்படும். ஓகே ஓகே சார். அது அர்த்தம் என்னன்னா விளங்கி சரியான இதுல எல்லாம் பெருசா விளங்குறதுக்கு ஒன்றும் இல்லை. பின்னுக்கு போக போகதான் விளங்குற விஷயம் மாதிரி ஒன்றும் இல்லை. வரைவிலக்கணத்துல இருந்து யோசிக்க ஒரு தொகுதியில ஒரு பண்பை நேரடியாக அளவிட ஏழுமாக இருந்தாலும் அது ஒரு பௌதிக கணியம். இந்த டஸ்டர் இது ஒரு தொகுதி. இதுல நீளத்தை உங்களால நேரடியாக அளவிட ஏழுமா? அளவிட ஏழு. அப்ப அது என்ன? அது ஒரு பௌதிக கணியமாக இருக்கு. சரியானு அதே மாதிரி
ஆஹ் இது இந்த டஸ்டர் வந்து ஒரு பதார்த்தத்தால் ஆக்கப்பட்டிருக்கு. பதார்த்தத்தால் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப பதார்த்தத்துக்கு ஒரு அடர்த்தி ஒன்று. அடர்த்தியை நேரடியாக அளவிட இயலாட்டியும் அந்த அடர்த்தியை கணிக்க இயலும். எப்படி? அடர்த்தி என்கிறது என்ன? திணிவின்கீழ் கன அளவு. சரியானே? அப்ப உங்களுக்கு திணிவும் கன அளவும் தெரிஞ்சா அடர்த்தி கணிக்க இயலுமா இல்லையா? கணிக்க இயலும். வரைவிலக்கணம் அதான் என்ன சொல்லுது? ஒரு பகுதியில ஒரு பண்பை அளவிட இயலுமாக இருந்தா, நேரடியாக அளவிட இயலுமாக இருந்தால் அதுவும் ஒரு பௌதிக கணியம். அப்படி இல்ல மறைமுகமாக உங்களால கணிக்க இயலுமாக இருந்தாலும் அதுவும் என்ன? ஒரு பௌதிக கணியம். அப்ப உங்களுக்கு அடர்த்தியை வந்து கணிக்க இயலுமாக இருக்கி, அப்ப அது என்ன? அது ஒரு பௌதிக கணியமாக இருக்கு. நான் சொன்னேன் பௌதிக கணியம்ங்கிறது இந்த அடர்த்தி திணிவு கனவு, அதே மாதிரி விசை வேகம் நேரம் அமுக்கம், இதுல மட்டும் இல்லை. சரியான பௌதிக கணியம்ங்கிறது அது ஒரு மிச்சம் கணக்கு இருக்கு. ஒரு 250 300 அப்படி இருக்கும். சரியான இருந்தாலும் சரியான எத்தனை பௌதிக கணியங்கள் இருக்கு. விசை வேகம் நேரம் அமுக்கம், விசை திருப்பம் உங்களுக்கு தெரிஞ்சது, முறிவு சுட்டி. உங்களுக்கு தெரியாத பௌதிக கணியங்கள் சொல்ல போனா மின்புலச்செறி, காந்தப்புலச்செறிவு, காந்த பாய அடர்த்தி, கொஞ்சம் உடனே வந்து யோசிச்சா கதிர் தொழிற்பாடு, இப்படி எத்தனையோ பௌதிக என்றது இருந்தாலும் சரியான இருந்தாலும் இந்த சர்வதேச சரியான அளவுக்கான சரியான. அப்ப கீழுக்கு அடுத்த தலைப்பு போட்டுங்க, அடிப்படை பௌதீக கணியம். அடிப்படை பௌதீக கணியங்கள் என்னண்டு? அடிப்படை பௌதீக கணியங்கள் கீழுக்கு அடுத்த தலைப்பு போட்டுங்க. அடிப்படை பௌதீக கணியங்கள். சரியான அடிப்படை பௌதீக கணியங்கள். அடிப்படை பௌதீக கணியங்கள் நான் என்னன்னு சொன்னேன்னா, நான் சொன்னேன் இருக்கிற எல்லா பௌதீக கணியங்கள்ல எத்தனையோ பௌதீக கணியங்கள் இருந்தாலும் ஒரு ஹலோ நான் பேசுற விளங்குது தானே? ஓ சார். சரி ஓகே. அப்ப அடிப்படை பௌதிக கணியங்கள் நான் சொன்னேன் எக்கச்சக்கமான எத்தனையோ பௌதிக கணியங்கள் இருந்தாலும் ஒரு 7 கணியத்தை மட்டும் வேறு எடுத்து வைக்கும். சரியான அந்த 7 கணியத்தை எடுத்து அந்த கணியத்தை தான் நாம் என்னன்னு சொன்னா அடிப்படை பௌதிக கணியங்கள் சொல்றோம். ஏன் 7 கணியங்களை வேறு எடுக்கணும்னு சொன்னா, சரியான எத்தனையோ பௌதிக கணியங்கள் இருந்தாலும் இந்த அடிப்படை பௌதிக கணியங்கள் வந்து சரியான நேரடியாக அளவிடக்கூடியதாக இருக்கு. சரியான நேரடியாக அளவிடக்கூடியதாக இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு பௌதிக கணியம் சொல்ற வரை விளக்கணத்திலே உங்களுக்கு சொன்னேன்
ஒரு தொகுதியில ஒரு பண்பை நேரடியாக அளவிட இயலுமாக இருந்தா அதுவும் ஒரு பௌதிக கணியம் தான். அப்படி இல்லாம மறைமுகமாக நாம நேரடியா அளவிட இயலா, ஆனா அதை கணிக்கத்தான் இயலு. அப்படி இருந்தாலும் அதுவும் என்ன ஒரு பௌதிக கணியம் தான். இருந்தாலும் சரியான இந்த அடிப்படை பௌதிக கணியங்கள் என்னன்னு சொன்னா வேறு எந்த கணியங்களுடைய தொடர்புபடாம நேரடியாக அளவிட இயலுமாக இருக்கு. விளங்கிட்டா? நேரடியாக அளவிட இயலுமாக இருக்கு. இவ்வாறான கணியங்களை தான் நாம் என்ன சொல்றேன்னு சொன்னா அடிப்படை பௌதிக கணியங்கள் சொல்றேன். இப்படி அடிப்படை பௌதிக கணியங்களை ஏழு மட்டும்தான் நாம வேற அடுத்து வைக்க, மிச்சம் எல்லாமே வேற கணியங்கள். அடிப்படை பௌதிக கணியங்கள் சொன்னா ஏழு அடிப்படை பௌதிக கணியங்கள் மட்டும்தான் அறிக்க போகுது. அதுல முதலாவது என்னையாக இருக்கு என்று சொல்லி கேட்டா சரியான நீளம். சரியான நீளம். நீளம் சொல்றது என்ன? லெந்த சொல்றது ஒரு அடிப்படை பௌதிக கணியம். ஏன்னு சொன்னா நீளத்தை உங்களால நேரடியாக அளவிட இயலுமாக இருக்கு. சரியான நீளத்தை நேரடியாக அளவிட இயலுமாக இருக்க போகுது. அதே மாதிரி திணிவு. சரியான திணிவை நேரடியாக அளவிட இயலுமா இல்லையா? நேரடியாக அளவிட இயலும். சரியான அப்ப திணிவு ஒரு அடிப்படை பௌதிக கணியம். அதே மாதிரி நேரம். சரியான நேரம். அதே மாதிரி வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை. வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை. வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை. வெப்பநிலை இல்ல, வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை. சரியான வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை. நீளம், திணிவு, நேரம், வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை. அதே மாதிரி மின்னோட்டம். அதே மாதிரி மின்னோட்டம். சரியான எத்தனாவது? 2 4 5. இன்னொன்றைக்கு பதார்த்தத்தின் அளவு. பதார்த்தத்தின் அளவு. சரியான இன்னொன்று ஒளிர் செறிவு. நல்லா எழுதிங்க, ஒளிர் செறிவு. சரியான இப்படி எழுதிடக்கூடா. ஒளிச்செறிவு இது வேற. ஒளிச்செறிவு இது ஒளிச்செறிவுன்னு சொன்னா லைட் இன்டென்சிட்டி. இது நாம லைட் படிக்கல பார்ப்போம். ஒளிச்செறிவு உண்டா என்னன்னு சொல்லி அது வேறு. இது என்னன்னு சொன்னா ஒளிர் செறிவு. சரியான ஒளிர் செறிவு. ஒளிர் செறிவுன்னு சொன்னா இங்கிலீஷ்ல சொல்றேன் லுமினஸ் இன்டென்சிட்டின்னு சொல்றேன். லுமினஸ் இன்டென்சிட்டி. இந்த ஒளிச்செறிவு என்னன்னு கேட்டால் லைட் இன்டென்சிட்டி. சரியான ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இது லைட் இன்டென்சிட்டி ஒளிச்செறிவு. இது ஒளிர் செறிவு, அதாவது லுமினஸ் இன்டென்சிட்டி சொல்றேன். லுமினஸ் ஒளிரும், அதுக்கு தானே சொல்றேன் இங்கிலீஷ்ல. அப்ப ஒளிர் செறிவு. இப்படி 2 4 6 7 இந்த மாதிரி இந்த 7 பௌதிக கணியங்களை தான் என்னன்னு சொல்றேன்னு சொன்னா அடிப்படை பௌதிக கணியங்கள் சொல்றேன். சரியான அடிப்படை பௌதிக கணியங்கள் சொல்றேன். மொத்தம் எத்தனை இருக்கு? 7 இருக்கு. சரியான அந்த 7 தவிர மிச்ச எல்லா கணியங்களும் என்னையாக இருக்குன்னு சொன்னா பெறப்பட்ட பௌதிக கணியங்கள் இருக்க போகுது. அப்ப உங்களுக்கு விளங்கிருக்கு ஒரு பௌதிக கணியம் சொன்னான்னு உங்களுக்கு தெரியும். பௌதிக கணியம் தானே ஒரு தொகுதியில ஒரு பண்பை நேரடியா அளவிட இயலுமாக இருந்தா அதுவும் ஒரு பௌதிக கணியம் தான். இல்ல ஒரு பண்போண்ட கணிக்க இயலுமாக இருக்கு உங்களால, அதுவும் ஒரு பௌதிக கணியம் தான். அப்ப இருக்கல அப்படி இருக்கிற பௌதிக கணியங்களை 2ஆக பிரிக்கலாம். சரியானே அதுல இருக்கிற எல்லா பௌதிக கணியங்கள்லையும் ஒரு 7 பௌதிக கணியத்தை மட்டும் நாம வேற எடுத்து வைக்க. என்னென்று எடுத்து வைக்கணும்னு கேட்டா அடிப்படை பௌதிக கணியங்கள் எடுத்து வைக்க. மொத்தமா எத்தனை எடுத்து வச்சிருக்கோம்? 7. அதுல என்னென்ன பாத்தீங்கன்னு சொன்னா நீளம், திணிவு, நேரம், வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை, அதே மாதிரி மின்னோட்டம், பதார்த்தத்தின் அளவு, ஒளிர் செறிவு. இந்த 7 தான் என்னன்னு சொன்னா அடிப்படை பௌதிக கணியமாக இருக்க போகுது. சரியான அடிப்படை பௌதிக கணியமாக இருக்க போகுது. இதை தவிர மிச்ச எல்லா பௌதிக கணியம் நான் ஏற்கனவே சென்றேன் உங்கள்கிட்ட. பௌதிக கணியம் சொல்றது மிச்சம் கணக்க பௌதிக கணியங்கள் இருக்கு. இப்ப ஒரு 250 300 பௌதிக கணியங்கள் இருக்கலாம் இருக்கி. அப்படி இருக்கல 7 கணியத்தை மட்டும்தான் அடிப்படை பௌதிக கணியம் சொல்லி எடுத்து வச்சா மிச்சம் இருக்கிற எல்லா கணியங்களும் வேற ஏதாவது ஒரு கணியத்துக்குள்ள அடங்கணுமா இல்லையா? பிரிக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா? பிரிக்கப்பட்டிருக்கணும். சரியான இப்ப உதாரணமா ஒரு 250 இருக்கி,
250 7 மட்டும்தான் நாம அடிப்படை பௌதிக கணியம் சொல்லி எடுத்துட்டோம்னு சொன்னா மிச்சம் 243 எங்க? அப்ப அது வேறொரு பிரிவாக என்ன செஞ்சிருக்கு, பிரிக்கப்பட்டிருக்க போது. அப்படி இருக்கிற பௌதிக கணியங்களை நாம் என்னென்று சொல்றோம்னு சொல்லி கேட்டா பெறப்பட்ட பௌதிக கணியங்கள் எல்லாட்டி வழிக்கணியங்கள் சொல்றேன். நான் விளங்கப்படுத்துறேன் சரியான. பெறப்பட்ட பௌதிக கணியங்கள் அப்படி இல்லாட்டி வழிக்கணியங்கள் சொல்றேன். இப்ப நீங்க அடிப்படை பௌதிக கணியங்கள் தலைப்பு போட்டுட்டீங்கன்னு ஓ சார். கீழுக்கு இங்க கீழுக்கு எழுதிங்க வேறு பௌதிக கணியங்களால் வேறு பௌதிக கணியங்களால் வேறு பௌதிக கணியங்களால் வரையறுக்க முடியாத வேறு பௌதிக கணியங்களால் வரையறுக்க முடியாத வரையறுக்க முடியாத நேரடியாக அளவிடப்படக்கூடிய நேரடியாக அளவிடப்படக்கூடிய நேரடியாக அளவிடப்படக்கூடிய கணியங்கள் நேரடியாக அளவிடப்படக்கூடிய கணியங்கள் குவான்டிட்டி தான். இப்போ கணியங்கள் சொன்னா குவான்டிட்டிஸ் இங்கிலீஷ்ல நான் தமிழ் தானே. அப்ப கணியங்கள் அடிப்படை பௌதீக கணியங்கள் எனப்படும். அடிப்படை பௌதீக கணியங்கள் எனப்படும் சரியா. அதாவது அடிப்படைன்னு சொன்னா பேசிக், பௌதீகம்னா பிசிக்கல், கணியங்கள்னா குவான்டிட்டி, பேசிக் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் சரியான. அடிப்படை பௌதீக கணியங்கள் எனப்படும். அப்போ நான் அதாவது இந்த 7 பௌதிக கணியத்தையும் நேரடியாக அளவிடையல் சரியா. வேற எந்த பௌதிக கணியத்தையும் வச்சுத்தான் இதை வரையறுக்கணும் இல்லை. நேரடியாக அளவிட இயலுமாக இருக்கிறதால இதை நாம் என்ன சொல்றோம்னு சொன்னா அடிப்படை பௌதீக கணியங்கள் சொல்றோம் சரியான. அடிப்படை பௌதீக கணியம். ரைட்டிங்களா? ஓ சார். கீழே இங்க அடுத்தது அடிப்படை பௌதீக கணியங்கள் அடிப்படை பௌதீக கணியங்கள் அடிப்படை பௌதீக கணியங்கள் 7 வகைப்படும். சரி சரியா, 7 வகைப்படும் இல்லை, 7 உண்டு. அடிப்படை பௌதீக கணியங்கள் 7 உண்டு. 7 சொன்னா அந்த 7 7 உண்டு. அவையாவன போட்டு போட்டு கீழே எழுதிங்க. ஓர்டர்ல நான் எழுதணும் இல்லை, நான் ஓர்டர்ல எழுதிங்க சரியான. நீங்க எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி சரியான. அடிப்படை பௌதிக கணியங்கள் அந்த 7 மென்னு சொல்லி தெரிஞ்சிருந்தாக்கா 7 அவையாவது. சொல்லுங்க சார். பௌதிக கணியத்துக்கும் அடிப்படை பௌதிக கணியத்திலேயும் டெஃபினிஷனை பாடமாக்கி கொடுமா சார்? டிஃபரன்ஸ் ஆகிட்டீங்க இல்ல சார், இத வரைவிலக்கணத்தை பாடமாக்க பௌதிக கணியத்திலேயும் அடிப்படை பௌதிக கணியத்திலேயும் விளக்க பாடமாக்க தேவை. சார் இல்ல ஒரு காலமும் நான் அந்த உங்களுக்கு விளங்க பெஸ்ட் தரம் படிப்பிக்காம உங்களுக்கு நான் சொன்னேன்ல பேப்பர், நம்மளோட பேப்பர் எப்படி இருக்கும் இந்த வரை விளக்கணம் விளங்கப்படுத்து என்று சொல்லி
அடிப்படை பௌதிக கணியங்கள் என்றால் என்னென்று எவ்வளவு காலம் கேட்க போறது இல்லை, கேட்க மாட்டேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. பௌதிக கணியம் என்று சொன்ன அண்ணன் தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை பௌதிக கணியம் அண்ணன் தெரிஞ்சிருக்கணும். பௌதிக கணியம் தான் ஒரு தொகுதியில ஒரு பண்பு, அதுதான் பௌதிக கணியம் என்று சொல்றேன். அந்த பண்பு எப்படி இருக்கலாம்? நேரடியாக அளவிடக்கூடியதாகவும் இருக்கலாம், அல்லது மறைமுகமாக கண்டக்கூடியதாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கிற ஒரு பண்பை தான் என்று சொல்றேன் பௌதிக கணியம் என்று சொல்றேன். அப்ப பௌதிக கணியங்கள் சொல்லி பார்க்க போனா எத்தனையோ பௌதிக கணியங்கள் இருக்குல்ல. நான் சொன்னேன், நீங்க சொல்லிட்டு போகலாம் ஒளிச்செறிவு, இதுவும் ஒரு பௌதிக கணியம் தான். அதே மாதிரி இன்னொன்று செறிவு இருக்கு, ஒளிச்செறிவு. இது லைட் இன்டென்சிட்டி மாதிரி, இது சவுண்ட் இன்டென்சிட்டி, அதுவும் ஒரு பௌதிக கணியம் தான். அதே மாதிரி ரேடியேஷன் செறிவு, அதாவது கதிர்ப்பின் செறிவு, இதுவும் ஒரு பௌதிக கணியம் தான். இப்படி எத்தனையோ பௌதிக கணியங்கள் இருந்தாலும் சரியான ஒரு 7 கணியத்தை மட்டும் நாம வேற எடுக்கும். என்னென்று எடுக்கணும்னு சொன்னா அடிப்படை பௌதிக கணியம் இருக்கு. ஏன் இதே 7ஐயும் அடிப்படை பௌதிக கணியம் எடுக்கும் கேட்டா சரியான இந்த கணியங்கள் நேரடியாக வரையறுக்கக்கூடியதாக, நேரடியாக அளவிடப்படக்கூடியதாக இருக்கு. அதாலதான் இதை நாம 7ஐயும் எடுக்கும். விளங்கிட்டு தானே? அப்ப கீழுக்கு எழுதிங்க என்ன, 7 உண்டு வகையாவன: நீளம், திணிவு, நேரம், வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை. வெப்பநிலை என்ற எழுதாதீங்க, வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை என்ற எழுதி. உங்களுக்கு விளங்கும் ஏன் நாம வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை என்று செல்றேன்னு சொன்னா, நான் செல்றேன் சரியா, எழுதி எடுங்க. வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை: மின்னோட்டம், பதார்த்தத்தின் அளவு, ஒளிர் செறிவு. ஒளிர் செறிவா இதுதான் வரும் சரியான, ஒளிச்செறிவு இல்லை, ஒளிச்செறிவு இல்லை, ஒளிர் செறிவு. சரி, எழுதிட்டீங்களா? சரி. இப்ப இந்த 3 நீங்க உழவுல இருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 1 மினிட்டா வேலை செய்யலாம் பாரு, செக் பண்ணி பாரு. இப்ப வேலை செய்ய சரி, ஓகே. இந்த நீளம், திணிவு, நேரம், இது 3 நீங்க உழவுல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு. கேள்விப்பட்டானே? கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓலவல்ல உங்களுக்கு எப்ப சின்னதுல இருந்தே தெரிஞ்சிருக்கு நீளம், திணிவு, நேரம். வெப்பநிலை என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது புதுசா இருக்குங்களா? இந்த வேப்பு வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை என்று சொல்லி, அதானே? அப்படித்தானே? புதுசா இருக்கு. இப்ப நீங்க பெருசா யோசிக்க தேவையில்லை. வெப்ப இயக்கவியல் வெப்பநிலைன்னு சொன்னா நம்ம 4வது அலகு, நான் அண்டு மலைக்கு நல்ல அலகுகள் நம்ம யூனிட்ஸ் என்ன நினைக்கின்றது, ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். அதுல படிப்போம் நாங்க வெப்பநிலை, வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை. வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை என்னன்னா, வெப்பநிலைன்னு சொல்றது என்னன்னு சொன்னா உண்மையா சராசரி இயக்க சக்தியின் அளவீடத்தான் சொல்ற என்னன்னு சொன்னா வெப்பநிலை செல். புரியாம சராசரி இயக்க சக்தியின் ஒரு அளவீடு தான் என்னன்னு சொன்னா வெப்பநிலை. ஒரு பதார்த்தத்தை எடுத்தா பதார்த்தம் என்னத்தால் ஆக்கப்பட்டீங்க? அணுக்கள், மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டது தானே? அப்ப அந்த மூலக்கூறுகள் இயங்குற சராசரி இயக்கப்பாட்டு சக்தியாம எதுக்கு சமனாதீங்கன்னா வெப்பநிலைக்கு சமனா அறிய போகுது. உதாரணமா செல்றையா இருந்தா 3 கேட்டின்னு சொல்லுவா. இது சராசரி இயக்கப்பாட்டு சக்தி. கேண்டு சொல்றது ஒரு மாறிலி, போல்ஸ்மான் மாறிலின்னு சொல்றேன். 3/2 சொல்றது என்ன, ஒரு எண்பெருமானம். இந்த டிங்கிறது என்னன்னு சொன்னா தனி வெப்பநிலை. சரியானு? அப்போ விளங்குது இந்த வெப்பநிலை எதோட தொடர்புபட்டிருக்கு? இயக்க சக்தியோட தொடர்புபட்டிருக்கு. அதாவது இயக்க சக்தி என்னன்னா இவ்வளத்தை நான் கொள்ளையா செல்லி குழப்ப விரும்பல. உங்களுக்கு வெப்ப இயக்கவியல் ஏன் வருதுன்னு சொல்றதுக்காக சொல்றேன். வெப்பநிலைன்னு சொல்றது என்ன, மூலக்கூறுகள் சராசரி இயக்கப்பாட்டு சக்தின்ற ஒரு அளவீடு தான் என்னன்னு சொன்னா வெப்பநிலை. சரியானு? இப்ப உதாரணமா சொல்றையா இருந்தா நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு, அந்த நீர் சூடாக்குறது என்ன, நீங்க ஆரம்பத்துல அரை வெப்பநிலையில இருக்கீங்க, சும்மா என்ன டெப்ல தண்ணி எதிர்ந்து பாத்திரத்துல எடுத்து கேஸ் அடுப்புல ஏதோ ஒன்றுல வச்சு நீரை சூடாக்குவீங்களா? இங்க நீரை சூடாக்க ஆரம்பிக்கல அந்த நீர் அங்க இங்க தழும்புற மாதிரி இருக்குமா? இல்லை. ஆனா நீர் நல்ல வெப்பநிலை கூடி நீர் கொதிக்கிற நிலையில் என்ன செய்யும்,
மூலக்கூறுகள் அங்க இங்க மேலுக்கு தளம்புமா இல்லையா? தளம்பு. ஏன் தளம்புவது? வெப்பநிலை கூட கூட என்ன செய்யும்? மூலக்கூறுகளோட சராசரி இயக்கப்பாட்டு சக்தி கூடும். அதனாலதான் சொல்றேன், என்னன்னு சொன்னா வெப்ப இயக்கவியல் வெப்பநிலைன்னு சொல்றேன். இப்ப விளங்கிட்டா? இப்ப விளங்கிட்டு தானே? ஓ சார். சரி, ஓகே. அது நாம புறவு டீப்பா படிப்போம். இப்போ உங்களுக்கு விளங்குறதுக்கு ஆசை என்ன, வெப்ப இயக்கவியல் வெப்பநிலைன்னு சொல்லி. சரியா? இது மின்னோட்டம். இப்ப மின்னோட்டத்தை பத்தி நான் இப்போ உங்களுக்கு நான் காந்தபுலம் இவன் சும்மா காந்தபுலத்தை காய்க்காம நீண்ட கம்பிகள் காய்க்காம இல்லை புலம்புறமா இருக்கும். இப்ப நான் செல்லல. சரியான மின்னோட்டம் சொன்னா சும்மா செல்ற ஒரு இந்த அறைக்குல இப்ப இந்த லைட் வரியுதுன்னு சொன்னா இந்த லைட் வந்து வேலை செய்யுதுல்ல. லைட் வேலை செய்யறதால வெளிச்சமா அறியும். அப்ப லைட்டு வந்து வேலை செய்யணும். உங்களுக்கு தெரியும் கரண்ட் வேணும். கரண்ட் என்னன்னா ஏற்ற பாய்ச்சல் வீதம். ஏற்றம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு. ஏற்றம் பிளஸ் ஏற்றம் மைனஸ் ஏற்றம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்றம் பாயிர வீதத்தை வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா கரண்ட் சொல்றேன். ஏற்றம் பாயிர வீதம் வந்து கரண்ட். அதாவது என்னன்னு சொன்னா ஓரளவு நேரத்துல பாயிர ஏற்றங்கள்ன்ற அளவு அதைத்தான் வந்து கரண்ட் சொல்றேன். சரியாங்க? அப்ப நான் இப்ப உங்களுக்கு மின்னோட்டம் ஒரு அடிப்படை பௌதிக கணியம் தெரிஞ்சிருந்தாலே காணும். மின்னோட்டத்தை பத்தி நாம பெருசா படிக்க போறோம். மின்னோட்டம் சொல்றது ஒரு தனி ஒரு பெருநாம்பெரிய ஒரு அழகுண்டே இருக்குல்ல. 8வது யூனிட் வந்தாதான் நான் வந்து அண்டேசன் உங்கள்ட்ட மின்னோட்டம்ங்கிறது பெரிய ஒரு யூனிட். இப்ப உங்களுக்கு மின்னோட்டம்ங்கிறது அடிப்படை பௌதிக கணியம் என்று சொல்லி தெரிஞ்சிருந்தாக்கா சரியாங்க. அதே மாதிரி இந்த பதார்த்தத்தின் அளவு, இந்த ஒளிர் செறிவு, இந்த பதார்த்தத்தின் அளவுன்னு சொன்னா என்னன்னு சொன்னா எந்த சடப்பொருட்களா எடுத்தாலும் சடப்பொருட்கள் என்னத்தால் ஆக்கப்பட்டது? அணுக்களால் ஆக்கப்பட்டது. அதானே சடப்பொருள் என்னத்தால் ஆக்கப்பட்டது? அணுக்களால் ஆக்கப்பட்டது. அப்ப பதார்த்தத்தின் அளவுண்டா என்னன்னு சொன்னா சரியான உள்ள ஒரு பதார்த்தத்தில் இருக்கிற சரியான அணுக்கள்ற எண்ணிக்கையை தான் வந்து சொல்றேன். என்னன்னு சொன்னா பதார்த்தத்தின் அளவு உண்டு சொல்றேன். பதார்த்தத்தின் அளவு உண்டு சொன்னாங்கன்னு சொன்னா என்ன அணுக்கள் இருக்கிற பதார்த்தத்தின் அளவு. இந்த பதார்த்தங்கள் இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கையை தான் நம்ம என்ன சொல்றோம் பதார்த்தத்தின் அளவு சொல்றோம். இந்த ஒளிர் செறிவு சரியான நம்மளோட சிலபஸ்ல இந்த இதுகளை எல்லாம் பத்தி நாம எல்லா இடத்துலயும் படிக்கத்தான் போறோம். ஆனா இது ரெண்டையும் பத்தி நாம கதைக்க மாட்டோம். சரியான இது ரெண்டையும் பத்தி நாம கதைக்க மாட்டோம். நம்மளோட சிலபஸ்ல இல்லை. இந்த பதார்த்தத்தின் அளவு நீங்க வந்து கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க. சரியான கெமிஸ்ட்ரியில வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஃபுல்லா அது வந்துட்டே இருக்க போகுது. இந்த ஒளிர் செறிவை பத்தி நாம பிசிக்ஸ்ல எங்கேயுமே படிக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா நம்மட சிலபஸ்ல வந்து இந்த ஒளிர் செறிவை பத்தி எங்கேயும் கதைக்கிறதுக்கு இல்லை. இந்த ஒளிச்செறிவுகளை பத்தி கதைக்கிறதுக்கு இருக்கு. இந்த ஒளிர் செறிவை பத்தி கதைக்கிறதுக்கு இல்லை. சரியான அதால நீங்க ஒளிர் செறிவுக்கான வரைவிலக்கணமோ அதுகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க தேவையில்லை. ஒளிர் செறிவும் வந்து என்ன ஒரு அடிப்படை பௌதிக கணியம். அடிப்படை பௌதிக கணியம் சொல்லி தெரிஞ்சிருந்தா மட்டும் காணும். சரியானே? வேணும்னு சொன்னா உங்களுக்கு ஒளிர் செறிவுண்டா என்னன்னு சொல்லணுமா? ஒளிர் செறிவுண்டா என்னன்னா சரியானே இப்ப நீங்க ஒரு பல்ப் ஒன்ற இந்த பல்ப் ஒன்ற பார்த்து சுவிட்ச் ஒன் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த பல்ப்ல இருந்து வெளிச்சம் என்ன செய்யும்? எல்லா டிரெக்ஷனுக்கும் போகுமா இல்லையா? ஓ சரியானே. அடுத்த நீங்க இந்த அடிக்கிற பல்ப் சொன்னா இது பல்ப்னா இந்த பல்பை நான் ஒன் பண்ணினா சுவிட்சை ஒன் பண்ணினா இந்த பல்ப்ல இருந்து வெளிச்சம் வந்து எல்லா டிரெக்ஷனுக்கும் போகுமா இல்லையா? ஓ போகல. சரியான இந்த ஒளிர் செறிவுண்டா என்னன்னு சொன்னா இப்ப உதாரணமா சரியான இந்த மாதிரி பல்ப் ஃப்ரீ. இப்ப நான் பல்ப் ஒன் பண்ணீங்கன்னு சொன்னா எல்லா திசையிலையும் என்ன செய்யும்? ஒளி வந்து பரவும். அதை நீங்க ஜென்ரலா பாக்குற விஷயம். இப்ப நீங்க நைட்லான இருக்கீங்க ரூம்ல இருக்கிற லைட்டை பார்த்தாலே விளங்கும். ஒன் பண்ணதுல எல்லா பக்கமும் வெளிச்சம் இருக்கு. என்ன அப்படின்னு என்ன காரணம்? லைட் வந்து என்ன செஞ்சிருக்கு? எல்லா திசையிலையும் பரவி. இந்த ஒளிர் செறிவுண்ட என்னன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட திசையில இந்த திசை சொன்னா இந்த திசை, இந்த திசை சொன்னா இந்த திசையில ஒரு குறிப்பிட்ட திசையில சரியான ஒரு குறிப்பிட்ட திசையில அழகு திண்ம கோணத்தினூடாக சரியான வேற என்னடா திண்ம கோணம்லாம் சொல்றாருன்னு சொன்னா
நான் சொல்லிட்டேன். ஒளிர் செறிவு ஒரு அடிப்படை பௌதிக கணியம் இந்த சொல்லி தெரிஞ்சிருந்தாலே மட்டும் காணும். உங்களுக்கு இதுக்கான வரைவிலக்கணம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் சும்மா ஒரு மேலதிக நுழைச்சிக்காக சொல்றேன். சரியானே? ஒளிர் செறிவுடா ஒரு லைட் ஆன் பண்ணினா எல்லா பக்கமும் என்ன செய்யும்? லைட் வந்து பரவும். அதுலயும் ஒரு குறிப்பிட்ட திசையில பார்ட்டிகுலர் டிரெக்ஷன்ல வந்து சரியான அழகு திண்ம கோணத்தினூடாக சரியான போகின்ற ஒளி பாய்மம், அதாவது லைட் பாய்மத்தின் அளவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒளிர் செறிவு சொல்றேன். சும்மானா வச்சுங்க ஒளிர் செறிவு ஒரு அடிப்படை பௌதிக கணியம். இப்ப நீங்க ஒருவேளை இவர் சும்மா சொல்லிட்டு போறாருன்னு சொல்லி யோசிக்கிற கூடாதுங்கிறதுக்காக தான் அதுல டெபினிஷன் தேவையில்லை. இருந்தாலும் சொல்றேன் என்ன, ஒரு குறிப்பிட்ட திசையில அழகு திண்ம கோணத்தினூடாக செல்லுகின்ற ஒளி பாய்மத்தின் அளவை தான் வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா ஒளிர் செறிவு சொல்றேன். சரியான ஒளிர் செறிவு சொல்றேன். இப்ப நீங்க இந்த திண்ம கோணம் சொல்லி கேட்டேன் தானே, நம்ம பின்னி படிப்போம். சரியானே? இந்த யூனிட்லயே பின்னி படிப்போம். திண்ம கோணம் தலக்கோணம் சொல்லி சரியானே படிப்போம். நீங்க யோசிக்கிறதா சரியான இதுல என்ன பிரச்சனைகள் இருக்கா? இந்த அடிப்படை பௌதிக கணியங்கள் யாருக்கு நீ பிரச்சனை இருக்கு இல்லையே? இல்ல சார். இல்லதானே? ஓகே. இப்ப சரி, நான் ஏற்கனவே நீங்க வந்து சரியோ விலையோ கொஞ்சம் பேசுங்க. சரியான பேசினாதான் எனக்கு வந்து விலங்கு வேலையாண்டு சொல்லி விலங்கு. இப்ப நான் சொன்னேன் எத்தனையோ பௌதிக கணிகள் இருந்தாலும் இந்த ஏழை மட்டும் தான் நான் வெண்ணையா இருக்கேன்னா அடிப்படை பௌதிக கணிகள் எடுக்கல. அப்ப மிச்ச பௌதிக கணியங்களா எங்க சொல்லி கேட்டா மிச்ச பௌதிக கணியங்கள் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லி சொல்றேன்னா பெருதி கணியங்கள் என்னென்று சொல்றேன்னு சொன்னா பெருதி கணியங்கள். பெருதி கணியங்கள் அப்படி இல்லாட்டி இப்படி சொல்லுவா என்னன்னு சொன்ன வழிக்கணியங்கள் சொல்லுவா. பெருதி கணியங்கள் இல்லாட்டி வழிக்கணியங்கள். இந்த பேர்ல இருந்து எவங்களும் விளங்கிருக்கீங்களா? பெருதி கணியங்கள் இல்லாட்டி நீங்க எப்படி சொல்லலாம் பெறப்பட்ட கணியங்கள். பெறப்பட்ட கணியங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெறப்பட்ட கணியங்கள் சொன்ன நாம பெற்றிருக்கோம் சொன்ன என்ன, நாம ஒன்றுல இருந்து எடுத்திருக்கோம் அதான் அர்த்தம். ஒன்றுல இருந்து நாம் எடுத்திருக்கோம்னு சொன்னா அப்ப இந்த கணியங்கள் எல்லாமே ஏதோ ஒரு கணியத்துல இருந்து பெறப்பட்டிருக்கிறது. ஓமா இல்லையா? இந்த கணியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு கணியத்திலிருந்து பெறப்பட்டிருக்கேன் அதான் அர்த்தம். பெருதி கணியங்கள் இல்லாட்டி பெறப்பட்ட கணியங்கள் என்ன அர்த்தம்? இவ்வாறான கணியங்கள் ஏதோ ஒரு பௌதிக கணியத்திலிருந்து பெறப்பட்டிருக்கணும் இல்லையா? பெறப்பட்டிருக்கணும். எதுல இருந்து பெறப்பட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டா மொத்தமா இருக்கிற பௌதிக கணியங்கள்ல ஒரு 7 மட்டும் அடிப்படை கணியங்கள் பிரிக்கிட்டோம். மிச்ச எல்லா கணியத்தையும் பெருதி கணியங்கள் செல்றோம்னு சொன்னா இந்த பெருதி கணியங்கள் எதுல இருந்து பெறப்பட்டிருக்கணும்? நாம வேறையா எடுத்து வச்ச 7 அடிப்படை கணியங்கள்ல இருந்து என்ன செஞ்சிருக்கேன்? பெருதி கணியங்கள்லாம் வந்திருக்கேன் பெறப்பட்டிருக்கேன். விளங்கிட்டு தானே? அப்ப பெருதி கணியங்கள் சொன்னா அடிப்படை கணியங்கள் சார்பாக என்னென்று அடிப்படை கணியங்கள் சார்பாக வரையறுக்கப்படுற கணியங்களை தான் நாம என்னென்று சொல்றேன் சொன்னா பெருதி கணியங்கள் சொல்றேன். இப்ப உங்களுக்கு தெரியும், நான் சும்மா சொல்றேன் உங்களுக்கு இப்ப விளங்கும் அழகா. பரப்பளவு பரப்பளவுன்னு சொல்றது என்ன? உதாரணமா ஒரு சதுரத்தை எடுக்கி இந்த மாதிரி இதுல இது நீள இது அகல சரி எடுத்தா பரப்பளவுன்னு சொல்றது என்ன? நீளம் தர அகலம். இந்த நீளம்ங்கிறது என்ன? இந்த நீளம்ங்கிறது என்ன? ஒரு அடிப்படை பௌதிக கணியம். நீளம்ங்கிறது என்ன? ஒரு அடிப்படை பௌதிக கணியம். அதே மாதிரி இந்த அகலம் அகலம்னு சொன்னாலும் அதுவும் ஒரு நீளம் தானே. அப்ப இதுவும் என்ன? ஒரு அடிப்படை பௌதிக கணியம். அப்ப பரப்பளவுன்னு சொல்றது என்ன விலங்கல இல்ல சார், அடிப்படை பௌதிக கணியம் சார்.
சரி, ஓகே. அப்ப இந்த நீளம், இந்த அகலமெல்லாம் என்ன அடிப்படை பௌதிக கணியம். இந்த அடிப்படை பௌதிக கணியங்கள்ல இருந்துதான் எது பெறப்படுறீங்க? இந்த பரப்பளவு பெறப்படுறீங்க. அப்ப இந்த பரப்பளவுன்னு சொல்றது என்ன கணியமாக இருக்க போகுது? பெறப்பட்ட பௌதிக கணியமாக இருக்க போகுது. அப்ப பெறப்பட்ட பௌதிக கணியம் சொன்னா அடிப்படை கணியங்கள் சார்பாக வரையறுக்கப்படுற கணியத்தை தான் நாம என்னன்னு சொல்றோம்? பெருதி கணியங்கள் சொல்றது. சரியா? அப்ப அடுத்த தலைப்பு போட்டுருங்க, பெருதி கணியங்கள் அல்லது வழிக்கணியங்கள் போட்டுருங்க. சரியா? பெருதி கணியங்கள் அல்லது வழிக்கணியங்கள். சரியா? ஓகே. சார், வழிக்கணியங்களுக்கு வழிவந்த கணியங்கள்னு சொல்றா? சொல்லலாம். வழிவந்த கணியங்கள். வழிவந்த கணியங்கள் எல்லாம் ஒன்றுதான். சரியான வழிக்கணியங்கள்னு சொல்லலாம், வழிவந்த கணியங்கள்னு சொல்லலாம். இல்லாட்டி பெறப்பட்ட கணியங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியான சார் இதுக்கு வரைவு இலக்கணம் என்ன? சொல்றேன். சரியான அடிப்படை கணியங்கள் சார்பாக அடிப்படை கணியங்கள் சார்பாக அடிப்படை கணியங்கள் சார்பாக வரையறுக்கப்படுகின்ற கணியங்கள் வரையறுக்கப்படுகின்ற கணியங்கள் அடிப்படை கணியங்கள் சார்பாக வரையறுக்கப்படுகின்ற கணியங்கள் வரையறுக்கப்படுகின்ற கணியங்கள் பெரிதி கணியங்கள் இல்லாட்டி வழிக்கணியங்கள் எனப்படுது. அடி வழி வந்த கணியங்கள் எனப்படுது. சரியான அடிப்படை கணியங்கள் சார்பாக வரையறுக்கப்படுகின்ற கணியங்களை தானே நீங்க சொல்றேன். வழிக்கணியங்கள் சொல்றேன். கீழே உதாரணங்களை போட்டு பரப்பளவு, அதே மாதிரி இந்த மாதிரி நீங்க இப்ப கொள்ளையா யோசிக்கிறோம்ல, நம்ம நேரத்தையால இப்படி வழிக்கணியங்கள்னு சொல்லி நாம ஒரு லிஸ்ட் எழுத போறோம். சரியானு நம்ம மொத்தமா 11 அழகு படிக்கலையும் கொள்ள கணியங்கள் படிக்கத்தான் போறோம். உங்களோட நுழைச்சிக்கு நாம ஸ்டார்ட்ல ஒரு 30-40 என்ன பெருதி கணியங்கள் எழுதி அது அழகு என்ன, பின்னுக்கு பரிமாணம் என்ன எல்லாம் எழுதுவோம். சரியானு அதே மாதிரி பரப்பளவு, அதே மாதிரி நீங்க கனவளவு எடுத்தீங்கன்னு சொன்னா கனவளவு நாம எப்படி கிடைக்கும்? நீளம் தர, அகலம் தர, உயரம் தள்ளி கிடைக்கும். இப்ப இந்த இருக்கிறதுல இந்த மாதிரி ஒரு என்ன எடுத்தீங்கன்னு சொன்னா இது நீளம்னு சொல்லி கிடைக்கும்ல, இதை அகலம்னு சொல்லி கிடைக்கும், இதை உயரம்னு சொல்லி கிடைக்கும். இந்த நீளமும் சொல்றது என்ன? ஒரு அடிப்படை கணியம். இந்த அகலம்ங்கிறது என்ன? இதுவும் ஒரு நீளம் தானே. அப்ப அதுவும் ஒரு அடிப்படை கணியம் தான். அதே மாதிரி இந்த உயரம் சொல்றது என்ன? அதுவும் ஒரு நீளத்தை தானே கதைக்கும். அப்ப இதுவும் என்ன? ஒரு அடிப்படை பௌதிக கணியம். அப்ப இந்த கனவளவுங்கிறது என்ன கணியமாக இருக்க போகுது? பெறப்பட்ட கணியமாக இருந்திருக்கும். ஏன் இந்த கனவளவை நாம எது சார்பாக வரையறுக்கும்? அடிப்படை கணியங்கள் சார்பாக தான் வரையறுக்கும். அதே மாதிரி நீங்க வேகம் உங்களுக்கு தெரியும், ஆறுமுடுகல், விசை, இப்படி நீங்க எழுதுற எல்லா கணியங்களும் என்ன கணியமாக இருக்குன்னு சொன்னா பெருதி கணியங்கள் அல்லது வழிக்கணியங்கள் தான் இருக்க போகுது. சரியானு சரியான கீழேக்கு நீங்க உதாரணம் சொல்லி போட்டு சும்மா இப்ப 2 எழுதி வச்சுக்கீங்க. பரப்பளவு, கனவளவு, அதே மாதிரி விசை, அமுக்கம், அதே மாதிரி அடர்த்தி. சரியான அடர்த்தி இந்த மாதிரி இருக்க போகுது.
இப்போ ஓகே. இதுல கிளியரா இதுல என்ன யாருக்கான பிரச்சனைகள் இருக்கு அதாவது இல்ல சார். இல்லை. சரி ஓகே. இன்னும் ரெண்டு கணியங்கள் இருக்கு, நம்ம பின்னுக்கு படிப்போம். அது கொஞ்சம் நான் டீப்பா விளங்கப்படுத்துறேன். டீப்பா என்னன்னா கொஞ்சம் சும்மா மேலோட்டமா ரெண்டு கணியத்தையும் சொல்லிட்டு போவாம ரெண்டு கணியங்கள் இருக்கு, தலக்கோணம் திண்ம கோணம்னு சொல்லி அதை நம்ம பின்னுக்கு படிப்போம். சரியான அது வந்து என்னன்னு சொல்றேன்னா மிகை நிரப்பு கணியங்கள் சொல்றேன். சரியான அதை நம்ம பின்னுக்கு படிப்போம். இப்ப அடுத்த தலைப்பு போட்டுங்க அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லி போட்டுங்க. சரியான அடிப்படை அலகுகள். அடிப்படை அலகுகள் இந்த மாதிரி போட்டு. சரியான அடிப்படை அலகு. இதை நீங்க பாடமாக்கணும்னு சொல்ற அவசியம் இல்லை. நீங்க சும்மா இப்ப எழுதக்கிலேயே பிள்ளைங்க எழுதிட்டீங்கன்னு சொன்னா அடுத்தது என்ன பாஸ்போர்ட்ல வந்து கேள்வி எல்லாம் செய்வோம். அடுத்தது வந்து நம்ம நிறைய கணியங்கள் எழுதுவோம். சரியா பெறப்பட்ட கணியங்கள் எழுதுறதுல எழுத என்ன செய்யணும்னா தேவைப்படும். அப்ப தேவைப்படக்குள்ள உங்களுக்கு ஒத்தவா எழுத ஞாபகம் வரும். சரியா இப்ப நான் நான் எழுதி இப்ப 5-6 வருஷத்துக்கிட்டே ஆகுதுல. அப்ப படிச்சது இப்ப ஞாபகம் இருக்கு. அப்ப என்னன்னா பாடமாக்கி அது எழுத ஞாபகம் வரும். சரியான டீச்சர். இப்ப உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பௌதிக கணியங்கள் இருந்தாலும் அடிப்படை பௌதிக கணியம் மொத்தம் எத்தனை இருக்கு? அடிப்படை பௌதிக கணியம் மொத்தம் எத்தனை இருக்கு? 7. யாருக்காவது 7 செல்ல இயலுமா? நான் முதலாவது எழுதுறேன். நீங்க ரெண்டாவது திணிவு, அதே மாதிரி நேர், அதே மாதிரி வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை. அதை நான் ஃபுல்லா எழுதல, உங்களுக்கு தெரியும் தானே. வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை முன்னுக்கு எழுதிட்டேன். ஆனா அப்படியே வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை. அதே மாதிரி மின்னோட்டம், அதே மாதிரி பதார்த்தத்தின் அளவு, பதார்த்தத்தின் அளவு. அதே மாதிரி ஒளிர் செறிவு, லுமினஸ் இன்டென்சிட்டி. சரியான ஒளிர் செறிவு. இப்படி இருக்கக்குள்ள அலகுகள் அலகுகள்னா இப்ப நாம எல்லாரும் மனுஷன் தானே. மனுஷன் சொன்னாலும் நம்மளுக்கு ஏன் பேர் வைக்க? நம்மள வந்து என்ன எனக்கு ஒரு பேர் ஒன்று இல்லாட்டி இப்ப என்ன வந்து மத்தாக்கள் என்ன கூப்பிட்டு இல்லைங்கதாங்க. அப்ப இப்படி என்ன பௌதிக கணியம் இருந்தாலும் அந்த பௌதிக கணியம் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். அப்ப அதுக்குண்டு சொல்லி ஒரு அழகுண்டு தேவையா இல்லையா? தேவை. அதனாலதான் இந்த சர்வதேச அலகுகளுக்கான அமைப்பு அதை வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா இதெல்லாம் தேவையில்ல. நான் சொல்றேன் IBWM சொல்றேன், அதாவது இன்டர்நேஷனல் பியூரோ ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். சரியான இதெல்லாம் சார் இப்படி ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த பௌதிக கணியங்களுக்கான அலகுகளை வந்து என்ன செய்யறாங்கன்னா தீர்மானிக்கிறேன். சரியாங்க இந்த அலகுகளுக்கான என்ன பௌதிக கணியங்களுக்கான அலகுகளை தீர்மானிக்கிற அந்த அமைப்பு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா இப்படி இருக்கிற சரியான இந்த மாதிரி இருக்கிற பௌதிக கணியங்களுக்கு நியமமாக ஒரு அலகு தொகுதி ஒன்றை வச்சிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு தெளிவா விளங்குறமாய் செல்றையா இருந்தா இப்ப உங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன் இந்த நீளத்தை நான் சொல்றேன் மில்லிமீட்டர்ல கேளு. உங்களுக்கு தெரியும் தானே இதெல்லாம் மில்லிமீட்டர்ல கேளு. அதே மாதிரி வேற என்னத்துல அளக்கேளு? நீளத்தை வேற என்னத்தால் அளக்கலாம்? சென்டிமீட்டர். சென்டிமீட்டர். இல்லைங்கடா என்ன? சென்டிமீட்டர். வேற மீட்டர். கிலோமீட்டர். மீட்டர், கிலோமீட்டர். வேற வேற வந்து இன்ச். வேற இப்படி எத்தனையோ வகையால அளந்துட்டு போகலாம். அடி அப்படின்னு சொல்லலாம், ஃபீட்னு சொல்லி அளந்துட்டு போகலாம். இப்படி இருந்தா இப்ப நீளத்தை அளக்குறதுக்கே எத்தனையோ அலகுகள் இருக்கல. அப்ப எல்லா இடத்துலயும் இப்ப வெவ்வேறு நாடுகள்ல வந்து வெவ்வேறு அலகு தொகுதியை பயன்படுத்துவா. இப்ப நாம
உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு நாட்டுல மீட்டர் பயன்படுத்தினா இன்னொரு நாட்டுல சென்டிமீட்டர் பயன்படுத்துறா, இன்னொரு நாட்டுல நம்மளுக்கு என்னென்ன தெரியாத ஒரு அளவை பயன்படுத்துறா. அப்ப இப்படி அளவுகளை பயன்படுத்த சரியான. அப்ப நாம இங்க இருந்து வேறொரு நாட்டுக்கு போய் சரியான நாம ஒரு பொருளை வாங்க போறோம், ஒரு நீளத்துல இருக்க ஒரு பொருளை வாங்க போறோம். உதாரணமா ஏதோ ஒரு பொருள் ஒன்று வாங்க போறோம். நம்மட நாட்டுல இருக்கிற என்ன, நான் சும்மா நம்மட நாட்டுல சொல்றேன், நாம மீட்டர் அளக்க போறோம். சரியான சும்மா சொல்றேன், நம்மட நாட்டுல நான் மீட்டர்ல அளக்க போறோம். நான் 100 மீட்டர் பொருள் ஒன்றை வாங்குறதுக்காக வேற ஒரு நாட்டுக்கு போயிருக்கேன்னு சொன்னா, அங்க போய் அவன் வேறொரு அளவை பயன்படுத்துறான் வைப்போம். உதாரணமா சென்டிமீட்டர். அவன்கிட்ட போய் நான் 100 தாங்கன்னு சொல்லி கேட்டா அவன் 100 சென்டிமீட்டர்ல தந்துட்டான்னு சொன்னான். அப்ப நாங்க வாங்க போன பொருளை வாங்கிட்டு வந்துட்டு ஏத்தமா இல்ல. சரியான அப்படி இல்லை. அப்ப இப்படி எத்தனையோ அலகுகள் இருந்தாலும் இந்த அலகுகளுக்குரிய என்ன சர்வதேச அலகுகளுக்குரிய அமைப்பானது என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, இப்படி எத்தனையோ கணியங்கள் இருந்தாலும் இப்படி இருக்கிற இந்த 7 அடிப்படை கணியங்களுக்கும் சரியான ஒரு அடிப்படை அலகை என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா, சர்வதேச அலகாக என்ன செஞ்சிருக்கீங்க, நியமிச்சு வச்சிருக்கா. சரியான சர்வதேச அலகாக நியமிச்சு வச்சிருக்கா. அந்த அலகு தொகுதியை தான் நாம என்னன்னு சொல்றோம்னு சொன்னா, SI அலகு தொகுதின்னு சொல்றோம். சரியான SI அலகு தொகுதின்னு சொல்றோம். இப்போ விளங்கிறீங்க SI அலகு தொகுதின்னு சொன்னாங்கன்னா, இப்ப எந்த இடத்துல போனாலும், இப்ப உதாரணமா சொல்லியா இருந்தா நீளத்துல SI அலகு மீட்டர். சரியான மீட்டர். அப்ப நாம இங்க போய் மீட்டர்ல ஹைட்டாலும் சரி, அங்க போய் மீட்டர்ல ஹைட்டாலும் அவனுக்கு மேன் அது SI அலகாக நாம எல்லா நாட்டிலையும் பயன்படுத்த போறோம். என்னத்தன்னு சொல்லி கேட்டா, நீளத்துக்கு என்னத்தை மீட்டர் தான் பயன்படுத்த போறோம். விளங்கிட்டு தானே? அப்ப இப்படி எத்தனையோ நீளத்துக்கு அழகாக இருந்தாலும் சரியான நீளங்களுக்கு அழகு இருந்தாலும் இந்த IBWM என்கிற அமைப்பு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, ஒரு குறித்த அழகை ஒரு குறித்த ஒரு கணியத்துக்கு SI அலகாக, SI அலகுன்னு சொன்னா சர்வதேச அலகு தொகுதி. அப்ப எந்த இடத்துல போனாலும் நீளத்துக்கு தான் சர்வதேச அலகாக இருக்கு. ஸ்ரீலங்காவுல இருந்தாலும் நீளத்துக்கு சர்வதேச அலகு மீட்டர் என்னன்னா, பாகிஸ்தான்ல இருந்தாலும் சர்வதேச அலகு மீட்டர் தான், இந்தியாவுக்கு போனாலும் மீட்டர் தான், ஏன் பிரிட்டிஷுக்கு போய் நீங்க பார்த்தாலும் சரி, யூரோப் கண்ட்ரிக்கு போனாலும் மீட்டராக தான் அறிக்க போகுது. இல்லைங்க தானே? அப்ப இப்படி எத்தனையோ அலகுகள் இருந்தாலும் இந்த என்ன சர்வதேச அலகுகளுக்கான அமைப்பு ஒரு குறித்த ஒரு அலகைத்தான் என்ன செஞ்சிருக்கு, சர்வதேச அலகாக நியமித்து வச்சிருக்கு. சரியா? அப்படி வச்சிருக்க இந்த நீளத்துக்கு என்ன சர்வதேச அலகுன்னு கேட்டா, இந்த நீளத்துக்கு என்ன சர்வதேச அலகுன்னு கேட்டா சரியான மீட்டர். சரியான மீட்டர். கொஞ்சம் பெருசா எழுதுறேன். சரியான மீட்டர். இந்த மீட்டர் எழுதுறதுல சிமோன்ல எழுதணும். ஏன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கு, சிமோன்ல எழுதணும். ஏன்னு சொன்னா, நான் பின்னி சொல்றேன், அலகுகள் எழுதுற நியமங்கள் கொஞ்சம் இருக்கு, எப்படி நாம அலகு எழுதுறோம் அப்ப விளங்கு. அப்ப மீட்டர். அதே மாதிரி இந்த திணிவு உங்களுக்கு தெரியும், திணிவு அளக்கிற அலகுகள் என்ன, கிலோ கிராம், கிலோகிராம், மில்லிகிராம், இப்படி எத்தனை வரைக்கலா ராத்தல் அப்படின்னு சொல்லி அளந்துட்டு போவா. சரியான இருந்தாலும் இந்த SI அலகு தொகுதியாக இந்த அமைப்பு ஒரு குறித்த ஒரு அலகைத்தான் நியமிச்சு வச்சிருக்கு. அந்த அலகு என்னன்னு கேட்டா, திணிவுக்கான சர்வதேச அலகு SI அலகு என்னன்னு கேட்டா கிலோகிராம். சரியான கிலோகிராம். இந்த கே என்னதுல இருக்கணும்னு சொன்னா சிமோன்ல இருக்கணும். இந்த கே சிமோன்ல இருக்கணும். இந்த ஜி சரி ஜி சிமோன்ல இருக்கணும். ஆனா ரெண்டுக்கும் இடையில இடைவெளி இருக்க கூடா, இடைவெளி இருக்க கூடா. ஏன்னு சொன்னா சரியான இப்ப நான் அடுத்த விஷயம் கலைக்கல உங்களுக்கு விளங்கும், ஏன் நாம இப்படி எழுதுறேன்னு சொல்லி நான் சொல்றேன். இடத்த நான் இந்த எல்லாத்துக்கும் அழகை எழுதி போட்டு அடுத்தது கலைக்கணும். சரியான அதே மாதிரி இந்த நேரத்துக்கான SI அலகு என்னன்னு சொல்லி கேட்டா செகண்ட். சரியா? நேரத்தை என்னத்துல அழைக்கிறோம்னு சொல்லி கேட்டா செகண்ட். அதே மாதிரி இந்த வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை உங்களுக்கு தெரியுங்களா, வெப்பநிலை அளக்குற அலகுகள் என்ன சொல்லுங்க பாப்போம், யாருக்காவது தெரியுமா? வெப்பநிலை அளக்குற அலகுகள் யாருக்காவது தெரியுமா? கெல்வின், ஃபாரன்ஹைட், செல்சியஸ். அடுத்து இன்னொன்று யாருக்காவது தெரியுமா? ஓயல்ல இருக்குதான் செல்சியஸ் அளவு திட்டம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா?
சரி ஓகே, கேள்விப்படாட்டி பிரச்சனை இல்லை. ஆஹ் எப்படியும் ஓஎல்ல தெரிஞ்சு நினைக்கிறேன். சரி, அந்த செல்சியஸ் இப்படி இருந்தாலும் இந்த வெப்ப இயக்கவியல் வெப்பநிலைக்கான சர்வதேச அலகு என்னன்னு சொல்லி கேட்டா கெல்வின். சரியான கெல்வின். அந்த கே எழுத போல அந்த கே எழுத போல எப்படி எழுதணும்னா கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். உங்களுக்கு தெரியும் இங்க அந்த பாகை சி, அதாவது செல்சியஸ் அளவு திட்டம் எழுதக்குல எப்பயுமே பாகை சி போட்டு எழுதுவீங்கன்னு இப்படித்தானே எழுதுற நீங்க. நீங்க ஓ லெவல்ல படிச்சிருக்கியா 100 பாகை சி வெப்பநிலை நான் இப்படித்தானே எழுதுவீங்க. ஓ சார். நலிங்க செய்யல. அதே மாதிரி 100 பரநைட் சொன்னால எப்படி எழுதுவீங்க? பாகை பரநைட் எழுதுவீங்க. இப்படித்தான் எழுதுவீங்க. சரி, இப்படித்தான் எழுதுவீங்க. சரியானே. இந்த கேள்வி எழுதக்கூட ஒரு காலமும் இப்படி எழுதக்கூடா. பாகை கெல்வின் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடா. எழுதினா பிள்ளை பிள்ளைங்கிட்டு தானே சும்மா கெல்வின். ஆனா இந்த கெல்வின் வந்து எழுதக்கல கே வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா ஆங்கில பேரெழுத்தால் அடிக்கணும். எப்படி இருக்கணும், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதணும். அதான் முடியட்டும். சரியான கண்டிப்பா. சரி ஓகே பாப்போம். சரியான. அதே மாதிரி இந்த மின்னோட்டத்தை என்னத்துல அளக்குறது சொன்னா
அம்பியர்ல அளக்குது. மின்னோட்டத்தை என்னத்துல அளக்குறேன்னு சொன்னா அம்பியர்ல அளக்குது. அம்பியர்ங்கிறது கேபிட்டல் ஏயில் எழுதுறது. என்னத்துல எழுதப்படணும்னா கேபிட்டல் ஏயில் எழுதப்பட்டு மின்னோட்டத்தை அளக்குற வேற அலகுகள் இருக்கு சரியான கூலம் செகண்ட் -1 இப்படியான அலகுகள் இருக்கு. இருந்தாலும் சர்வதேச அலகு தொகுதி எஸ்ஏ அலகு தொகுதி என்னன்னு சொல்லி கேட்டா என்ன அம்பியர். அதே மாதிரி இந்த பதார்த்தத்தின் அளவு என்ன அலகுன்னு சொன்னா மூல். நம்ம எழுதப்படாது மூல். இப்போ உங்களுக்கு விளங்கிறீங்களா? இதை நீங்க ஓஎல்ல படிச்சிருப்பீங்க. ஓஎல்ல படிச்சா நான் மூல் சொல்லு. சரி மூல். அதே மாதிரி ஒளிர் செறிவு என்னத்துல அளக்குறேன்னு சொன்னா அது அழகு என்னன்னு சொல்லி கேட்டான் கெண்டலா. அழகு என்னன்னு சொல்லி கேட்டா கெண்டலா. சிமோல் சி சிமோல் டி சொல்லி கெண்டலான்னு சொல்லி நான் பக்கத்துல தமிழ் எழுதிடு. எம்டி சென்றா மீட்டர் அழகு என்னன்னு சாரி நீளத்துல அழகு என்னன்னு சொல்றேன் மீட்டர். சரியான மீட்டர். அதே மாதிரி திணிவிட அழகுன்னு சொல்லி கேட்டா கிலோகிராம். கிலோகிராம். நேரத்தில் அழகு என்னன்னு சொல்லி கேட்டா சரியான தலைவன் செகண்ட். அதே மாதிரி வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை இதை நாம என்ன சொல்லிடணும்னா கெல்வின். சரியான கெல்வின். மின்னோட்டம் அதை என்னன்னு சொல்றேன்னா அம்பியர். அதே மாதிரி பதார்த்தத்தின் அளவு இது என்னன்னு சொல்லி கேட்டா மூல். ஒளிர் செறிவு கெண்டலா. சரியான கெண்டலா. யாருக்காவது இதெல்லாம் நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டது. இந்த அளவு நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதுக்கு முதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா கெண்டலான்னு சொல்லி? இல்ல சார். இல்லை. யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நோக்கம் வருது கெண்டலாண்டா என்ன. அதுல இல்லாட்டியும் நம்மளோட சிலபஸ்ல நாம படிக்கலாட்டியும் கெண்டலாண்டா என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் சொல்லி நோக்கம் வருது. கெண்டலாண்டா என்னன்னா நான் உங்களுக்கு ஒளிர் சரி உண்டான்னு சொன்னேன். என்ன ஒரு பல்ப் ஒன்று ஒன் பண்ணினா எல்லா பக்கத்துலயும் ஒளி பரவும். அதுல குறிப்பிட்ட திசையில ஒரு பார்ட்டிகுலர் டிரெக்ஷன்ல அழகு திண்ம கோணத்தினூடாக போற ஒளி பாய்மத்தின் அளவை தான் சொல்ற ஒளிர் செறிவு உண்டல். ஒளிர் செறிவுட சர்வதேச அழகு என்னன்னு சொன்னா கெண்டலா. சரியானு இந்த ஒரு கெண்டலான்னு சொன்னா இந்த மெழுகுவர்த்தி இருக்கு தானே மெழுகுவர்த்தி தெரியுமா? எல்லாரும் தெரியுங்க. மெழுகுவர்த்தியை நாம என்ன பத்த வச்சா மெழுகுவர்த்தியில இருந்து வெளிச்சம் பரவுமா இல்லையா? சரியானே. இப்ப நாம ஏன் மெழுகுவர்த்தியை யூஸ் பண்றேன்? கரண்ட் போனை ஏன் யூஸ் பண்றோம்? அதுல இருந்து வெளிச்சம் எல்லா திசைக்கும் போய் ஒரு அளவுக்கு ரூம் பிரைட் ஆகும். அப்ப நான் வாங்குற பொருள்கள் அவதானி கேளு. அதெல்லாம் நீ கலப்போம் தெரியாத பொருளை எப்படி பாக்குறேன் இல்லையா? இப்ப நான் சொல்றேன். அப்ப ஒரு மெழுகுதிரிய பத்த வச்சா சரியானு ஒரு மெழுகுதிரியில இருந்து போற எல்லா டிரெக்ஷன்லையும் போகும். சரியான எல்லா டிரெக்ஷன்லையும் ஒளி போகும். அப்படி ஒளி போகல ஒரு குறிப்பிட்ட திசையில மெழுகுதிரிய பத்த வச்சதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட திசையில வார ஒளிர்வு செறிவு எதுக்கு சமனாக இருக்குன்னு சொன்னா ஒரு கெண்டலாக்கு சமனாக இருக்கு. சரியான அப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கேன். மெழுகுவர்த்திக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? மெழுகுவர்த்தி இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? கெண்டலா. அப்படித்தானே? அப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கேன். இந்த அழகு கெண்டல். அப்ப இந்த அழகு எப்படி வந்திருக்கின்ற இப்போ விளங்குதா? விளங்கிட்டு தானே? அப்ப இந்த ஒளிர் செறிவு ஒரு அடிப்படை பௌதிக கணியம். அதோட அது அழகு கெண்டலா. இது ரெண்டுமே தெரிஞ்சிருந்தாக்கா இந்த ஒளிர் செறிவுக்கான வரை இலக்கணமோ ஒரு கெண்டலா எதுக்கு சமனா இருக்குமோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கின்ற அவசியம் இல்லை. நம்ம படிக்க மாட்டோம். நம்ம மொத்தமா இருக்கிற 11 அலகுல இந்த மிச்ச எல்லா கணியங்களை பற்றி படிச்சாலும் இந்த ஒளிர் செறிவு என்னன்றது நம்ம பார்க்கவே மாட்டோம். விளங்கிட்டு தானே?
நான் உங்களோட ஒரு நாலேஜுக்காக சொன்னேன். ஒரு கெண்டல் ஆண்டு சொன்னா என்னன்னு சொல்லி என்ன என்ன ஒரு கெண்டல் ஆண்டுன்னா மெழுகுவர்த்தியை பத்த வைக்கல அதுல இருந்து வார ஒரு வெளிச்சத்துல ஒரு குறிப்பிட்ட திசையில ஒளிர் செறிவு வந்து அன்னளவாக எதுக்கு சமனா இருக்குன்னு சொன்னா ஒரு கெண்டலாக்கு சமனாக இருக்கு. சரி, அன்னளவாக சமனா இருக்கு. ஏன்னா எல்லா மெழுகுவர்த்தியும் ஒரே வெளிச்சத்தை கொடுக்குமான்னு கேட்டா கொடுக்குமா இல்லை தானே? அதுக்காக சொல்றேன் சரியான. அப்ப அன்னளவாக ஒரு கெண்டலாக்கு சமனாக இருக்க போகுது. இப்ப இதெல்லாம் நீங்க பாருங்க, ஒரு விஷயத்தை அவதானிச்சீங்களா? நீளத்தை நாம மீட்டர்ல எழுதினோம்ல, நீளத்துல எஸ்ஐ அளவு என்ன? மீட்டர் தானே? மீட்டர். திணியோட எஸ்ஐ அலகு என்ன? கிலோகிராம். நேரத்தில் எஸ்ஐ அலகு என்ன? செகண்ட். வெப்ப இயக்கவியல் வெப்பநிலையிட எஸ்ஐ அலகு என்ன? கெல்வின். மின்னோட்டத்தில் எஸ்ஐ அலகு என்ன? அம்பியர். பதார்த்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மூல். ஒளிர் செறிவுடைய எஸ்ஐ அலகு என்ன? கெண்டலா. இருந்தாலும் நாம எல்லா என்ன அழகையும் ஒரே கேபிட்டல் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுதலை. சிமோல்டன்னா எல்லாத்தையும் சிமோல் எழுதியிருக்கவா? இல்லை. கேபிட்டலும் எழுதப்பட்டிருக்கு, சிமோலும் எழுதப்பட்டிருக்கு. என்ன அடுத்தது ஈனைக்கு 2 எழுத்துகள் எழுதியிருந்தாலும் ஸ்பேஸ் விடாம எழுதியிருக்கேன். இப்படி இருக்குல்ல. அப்ப என்னன்னு சொன்னா இந்த இருக்கிற அமைப்பு இருக்குதானே, இந்த அமைப்பு வந்து பௌதிக கணியங்களுக்கு அலகுகள் எழுதுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நியமம் வந்து வகுத்து வச்சிருக்கா. நீங்க ஒரு கணியத்துக்கு பௌதிக கணியம் எழுதணுன்னா இந்த நிபந்தனை கட்டாயம் உட்பட்டிருக்கணும். இப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு வச்சிருக்கா? சில நியமங்களை வச்சிருக்கா. சரியா? சில ரூல்ஸ் இருக்கு, அவ்வளவு அர்த்தம். என்னன்னா இந்த அமைப்பு வந்து நீங்க எந்த ஒரு பௌதிக கணியத்துக்கு அடிப்படை அழகு இருந்தாலும் அழகு எழுத இயலும். அழகு இருக்குமாக இருந்தா நீங்க அழகு எழுத இயலும். சரியா? ஆனா அழகு எழுதுறேன்னு சொன்னா இவ கொடுத்து வச்சிருக்கிற அந்த ரூல்ஸ் படிதான் எழுதணும். விளங்கிட்டு தானே? அதாலதான் ரூல்ஸை பயன்படுத்தி தானே இப்படி எழுதிருக்கேன். நான் சும்மா எந்த விருப்பத்துக்கு எழுதல, அவங்க சொன்ன ரூல்ஸை பயன்படுத்தினாலும் எழுதிருக்கேன். விளங்கிட்டு தானே? இப்ப அந்த ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த அடிப்படை அலகுகள் தலைப்பு போட்டுட்டீங்களா? அடிப்படை அலகுகள் தலைப்பு போட்டுட்டீங்கன்னு அது கீழே எழுதிட்டீங்க. அது கீழே எழுதிங்க. சர்வதேச சர்வதேச ரீதியாக சர்வதேச ரீதியாக அளவீடுகளுக்கான அமைப்பானது அளவீடுகளுக்கான அமைப்பானது அளவீடுகளுக்கான அமைப்பானது பிரக்கெட்டுக்கு எழுதிங்க. சரியா? பிரக்கெட்டுக்கு இந்த IBWM இதெல்லாம் தேவையில்லை. உங்களோட ஒரு நாலேஜ் ஒன்று வேணுமே. இதெல்லாம் யாரு இந்த வேலையெல்லாம் பாக்குறேன், இப்படி இதுக்கெல்லாம் யாரு அடிப்படை அந்த என்ன எஸ்ஐ அளவு தொகுதி எல்லாம் கொண்டுட்டு வரேன்னு சொல்லி கேட்டா சும்மா கொண்டுட்டு வரல. அதுக்குன்னு சொல்லி ஒரு அமைப்பு ஒன்றிருக்கு. அதே உங்களுக்கு சும்மா தெரிஞ்சிருக்கீங்க, உங்களோட நாலேஜுக்கு அசல் பிரக்கெட்டுக்கு எழுதிங்க IBWM. சரியானே? ஆனது அப்புறம் இந்த பிராக்கெட் கொடுக்க போட்டு மத்திய சார் எழுதணும். சாரி என்ன 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 மாதிரி அதை நீங்க சும்மா பிரேக்கெட் எழுதி வச்சீங்க. சரியான IBWM அதாவது அந்த சர்வதேச அமைப்புன்னு சொல்றது என்னன்னு சொல்றேன்னா IBWM சொல்றது அதாவது இன்டர்நேஷனல் பியூரோ ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். சரியான? இன்டர்நேஷனல் பியூரோ ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். விலங்குதானே வாங்காக்கிறேன். நான் கதைக்கிற விலங்குதா? ஹலோ. சரி சரி ஓகே. அப்ப என்ன அமைப்பானது அடிப்படை கணியங்களுக்குரிய
அடிப்படை கணியங்களுக்குரிய அடிப்படை கணியங்களுக்குரிய அடிப்படை கணியம் என்ன இதாகிறேன் நீளம் திணிவு நேரம் வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை மின்னோட்டம் பதார்த்தத்தின் அளவு ஒளிர் சரி. அப்ப அடிப்படை கணியங்களுக்குரிய அலகுகளை அடிப்படை கணியங்களுக்குரிய அலகுகளை அடிப்படை கணியங்களுக்குரிய அலகுகளை பின்வருமாறு வரையறுக்கிறது. பின்வருமாறு வரையறுக்கிறது. சரியானே? போட்டு கீழே எழுதி வச்சீங்க. நீங்க இதை ஓர்டர்ல தான் எழுதணும் இல்லை, ஆனா நான் ஓர்டர்ல எழுதி. சரியான உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி. அடிப்படை பௌதிக கணியம் என்று சொல்றது 7 இருக்கு. 7 என்ன 7 எஸ்ஐ அலகு என்று சொல். இந்த இருக்கிறான். அப்ப கீழுக்கு இதை எழுதிங்க. சரியான நீங்க பக்கத்துல இப்படி தமிழ்லையும் எழுதி வச்சுக்கீங்க, இல்ல இங்கிலீஷ்ல நான் எழுதி வச்சுக்கீங்க. சரியா? ஏன் நான் இப்படி எழுதிருக்கேன்னு கேட்டா, இப்ப நீங்க எம் டிசன்னா இப்ப புதுசா வந்த ஒரு ஆள் இப்ப எம் டிசன் அவங்கள தெரியும் மீட்டர். ஒரு அடுத்த சீடி டிசன்னா இப்ப பெஸ்டதரம் சீடி எழுதி வச்சு போட போயிட்டீங்கன்னா கொஞ்ச நாளையால மறந்திருக்கலாமே கெண்டலான்னு சொல்லி என்னன்னு அதுக்காக நீங்க திரும்ப ஒரு தரம் பார்க்கல. சீடி டிசன் என்ன அர்த்தம்ன்றா கெண்டலா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன், பிசிக்ஸ் விளங்கி படிக்கிற பாடம் தான். இதுல பெருசா விளங்குறது கொண்டுமே இல்லை, நம்ம விளங்குறது கொண்டுமே இல்லை. சரியா? முழு அடிப்படை பகுதிய கணியம் தான், பெறப்பட்ட கணியம் தான். அடுத்தது இன்னும் பரிமாணம் கொஞ்சம் இருக்கு, அதுகள் தான் தெரிஞ்சிருந்தா தான். எழுதி முடிஞ்சா சொல்லுங்களா? எழுதியாச்சா? சார் முடிஞ்சு சார். சரி, ஓகே. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இப்படி நான் எழுதியிருக்கிறது காரணம் என்ன, இந்த அமைப்பு கொஞ்சம் ரூல்ஸ் தந்துரி. என்ன, நீங்க ஒரு கணியத்துக்கு அழகு எழுதணும்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் நீ எழுதணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உங்களோட ரூல்ஸ் சரி. அதை என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கீங்க. கேளுங்க. சரியான இந்த அழகு தொகுதியை நாம என்ன அழகு தொகுதின்னு சொல்லலாம்? எஸ்ஐ அழகு தொகுதின்னு சொல்லலாம். என்ன அழகு தொகுதின்னு சொல்றேன்? எஸ்ஐ அழகு தொகுதி. இதுல எழுதுற நீங்க கீழே எழுதி வச்சுக்கலாம். அதை நீங்க நோட் பண்ணி எடுத்து சரியான உங்களுக்கு என்ன இவ்வளவு தொகுதியானது எஸ்ஐ அழகு தொகுதி என அழைக்கப்படுது. சரியா? இப்ப சரியான இப்ப பாருங்க, இது எஸ்ஐ அழகு தொகுதின்னு சொன்னல. அப்ப இதே மாதிரி இதே எஸ்ஐ அழகு தொகுதின்னு செல்லாம இன்னொரு அழகு தொகுதின்னு செல்லலாம். நீளத்தை நாம என்னண்டலி அளக்கம்? என்னத்துல அளக்கம்? மீட்டர்ல அளக்கம்ல. அப்ப எம் எசிமோலியம் டசிமோலியம் போட்டுருங்க. எம். சரி. திணிவை நாம என்னத்துல அளக்கம்? எஸ்ஐ அழகு தொகுதியில திணிவு என்னத்துல அளக்கம்? கிலோகிராம். கிலோகிராம். அப்ப நான் வருது கிலோன்னு சொல்லி போடுறேன். கே.
நேரத்தை என்னத்துல அளக்குற? செகண்ட்ல அளக்குற. சரியானே? அப்ப எஸ்ஐ அலகு தொகுதியே சில இடங்கள்ல இவ்வாறு செல்ல முடியும். MKS அலகு தொகுதி செல்ல இயலும். சரியானே? MKS அளவு திட்டம் செல்லலாம். விளங்கிட்டோ? சரி, அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கீங்க. சரியான இவ்வளவு தொகுதியான எஸ்ஐ அளவு தொகுதி இல்லாட்டி MKS அளவு தொகுதி அப்படின்னு சொல்றேன். எப்படியே இடிக்க இருக்கு அழிச்சிட்டு சில விஷயங்கள் தவிர. சரியான இப்ப நீங்க அடுத்த தலைப்பு போட்டு வந்து அலகுகளுக்கான நியமங்கள், அலகுகளுக்கான நியமங்கள் அப்படிங்கிறது போட்டு வந்து. சரியா? அலகுகளுக்கான நியமங்கள், அலகுகளுக்கான நியமங்கள். இந்த அலகுகளுக்கான நியமங்கள் சொன்னா என்னன்னா, சரியான அதாவது நீ ஒரு கணியத்துக்கு அலகு எழுதணும்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் எழுதணும். அதான் வந்து அலகு எழுதுறதுக்கான நியமங்கள் சொல்றேன். சரியான உதாரணமா இப்ப நாம இந்த இதெல்லாம் ஏன் எடுக்கம், நீளம் சொல்லி ஏன் எடுக்கம்? நீளம் சொன்ன ஒரு இந்த மாதிரி இந்த 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 சதுரத்தை எடுத்தா இந்த சதுரத்துல இந்த பக்கத்துல இதை நான் என்னன்னு சொல்றேன், இந்த இடைவெளியை நீளம் சொல்றேன். அதுக்கு ஒரு பருமன் ஒன்று இருக்குமா இல்லையா? பருமன் ஒன்று இருக்கு. உதாரணமா 10 என்ன சென்டிமீட்டர், சும்மா 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பருமன் இருக்கு. இல்லாட்டி என்ன 1 மீட்டர் இப்படின்னு சொல்லி ஒரு பருமன் இருக்கு வச்சுக்கோமே. விளங்கிட்டு தானே? அப்ப ஒரு கணியம் இருந்தா அந்த கணியத்துக்கு என்ன இருக்கு? ஏழு பருமன் ஒன்று இருக்குமா இல்லையா? இருக்கு. இப்ப நீளம் வந்து 1 மீட்டர்னு சொல்றோம். நாம எப்படி சொல்றோம்? இந்த பக்க நீளம் 1 மீட்டருக்கு சமன் அப்படின்னு சொல்றோம். அதான் அர்த்தம். அப்படி எழுதுறியா இருந்தா சரியானே. இது என்ன சொல்லுன்னு சொன்னா, இந்த அமைப்பு என்ன சொல்லுன்னா, முதலாவது நீ ஒரு கடிதத்தை வந்து எழுத போறேன்னு சொன்னா, இப்ப உதாரணமா நீங்க நீளம் எழுத போறீங்க, நீளம் எழுத போறீங்க. அது வந்து நீளம் வந்து ஒரு ஒரு கோட்டின் நீளம் வந்து உதாரணமா 10 மீட்டர் எழுதி 10 மீட்டர் எழுதி நீ 10 மீட்டர் எழுதணும்னு சொன்னா இந்த அமைப்பு என்ன சொல்லுன்னு சொன்னா, எப்படி எழுதணும்னு சொன்னா, முதலாவது நீ பருமன் எழுதணும். முதலாவது என்ன எழுதணும்? பருமன் எழுதணும். பருமனுக்கு வலப்பக்கத்துல அலகு எழுதப்பட்டிருக்க வேண்டும். எங்கால் எழுதப்பட்டிருக்கணும்? வலப்பக்கத்தில் அலகு எழுதப்பட்டிருக்கணும். நீங்க வளமையா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்க இந்த 6ஆம் ஆண்டுல இருந்து OL வரைக்கும் எப்பயுமே இப்படித்தான் எழுதிட்டு வந்திருப்பீங்க. 100 சென்டிமீட்டர் ஒரு காலம் நீங்க எப்படி எழுதுறலையே, சென்டிமீட்டர் 100 எழுதுறலையே. ஏன் நீங்க எப்படி எழுதிட்டு வந்தா அந்த அமைப்பு வந்து என்ன ஒரு ரூல்ஸை கொண்டு கொடுத்துறீங்க. எப்படின்னா முதலாவது பருமன் எழுதப்பட்டிருக்கணும். பருமனுக்கு பிறகுதான் அலகு எழுதப்பட்டிருக்கணும். உதாரணமா இந்த கோட்டின் நீளம் வந்து 10 மீட்டர் சொல்லி எடுத்தா நீ 10 மீட்டர் எழுதணும்னா முதலாவது பருமன் எழுதணும், 2வது மீட்டர் எழுதணும். அதாவது பருமனுக்கு பின்னுக்கால பருமனுக்கு வலப்பக்கத்துல என்ன எழுதப்பட்டிருக்கணும்? அலகு எழுதப்பட்டிருக்கணும். இப்ப இந்த நீ கோட்டின் நீளம் 10 மீட்டர் 10 மீட்டர் அப்படி எழுதக்கல. இன்னும் ஒரு ரூல்ஸ் ஒன்று சொல்லுது. என்னன்னு சொன்னா, இந்த பருமனுக்கும் இந்த அலகுக்கும் இடையே ஒரு இடைவெளி ஒன்று இருக்கிறது. சிறிய ஒரு இடைவெளி ஒன்று இருக்கிறது. விளங்கிட்டா? என்ன சொன்னு விளங்கிட்டா? சார். ஹலோ, விளங்கிட்டு தான்? அதாவது ஒரு கணியத்துல பருமன் எழுதுனா பருமனுக்கு பின்னுக்காலதான் அலகு எழுதணும். ஆனா பருமனுக்கும் அலகுக்கும் இடையில என்ன இருக்கணும்? ஒரு இடைவெளி இருக்க வேண்டும். விளங்கிட்டா? இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாதோ OL வரைக்கும் நீங்க அதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டானே. 10 மீட்டர் நீங்க அப்படி எழுதிட்டு வந்திருக்கீங்க. 100 சென்டிமீட்டர் தானே இப்படி எழுதிட்டு வந்திருக்கீங்க. சரி, ஓகே, பிரச்சனை. இப்ப விளங்கிட்டு தானே? அப்ப நீங்க முதலாவது எழுதிட்டீங்க. சரிதானே?
முதலாவது நியமம் எழுதிங்க. ஒரு கணியத்தின் அதாவது கணியம் குவான்டிட்டிஸ். ஒரு கணியத்தின் பருமனுக்கு வலப்பக்கத்தில் என்ன பருமனுக்கும் அழகுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்குமாறு, ஒரு இடைவெளின்னு சொன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குமாறு, ஒரு இடைவெளி இருக்குமாறு சார் எழுதணுமா? எழுதப்பட வேண்டும். ஒரு இடைவெளி. ஓ எழுதணும். எழுதணுமா சார்? சார் சாரி கூட சொல்லுங்க. ஓ எழுதணும். சரி, நீங்க தலைவு போட்டுட்டீங்க. அழகுகளுக்கான நியமங்கள் தள்ளி. ஓ சார் ஹெட்டிங் போட்டு எனக்கு இதுக்கு விளங்கல, சாரி. சரி, ஓகே. ஒரு கணியத்தின் சரியான பருமனுக்கு வலப்பக்கத்தில் பருமன் அந்த கணியத்திலே அளவு எவ்வளவு உருக்கி என்கிறத பருமன்கள். கணியத்தின் பருமனுக்கு வலப்பக்கத்தில் கணியத்திற்கும் அழகிற்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்குமாறு, ஒரு இடைவெளி என்னன்னா ஒரு ஸ்பேஸ், சரியா? ஒரு இடைவெளி இருக்குமாறு எழுதப்பட வேண்டும், சரியான? ஒரு இடைவெளி இருக்குமாறு அழகு எழுதப்பட வேண்டும், சரியான? சரியா, அழகு எழுதப்பட வேண்டும். ஒரு இடைவெளி இருக்குமாறு அழகு எழுதப்பட வேண்டும். அழகு எழுதப்பட வேண்டும். ஓகே, சரிதானே? ஓ சார், ஓகே. சரி, இது விளங்கிட்டு தானே? முதலாவது என்ன சொன்னீங்க? முதலாவது நிபந்தனை விளங்கிட்டு தானே? அதுல எந்த குழப்பமும் இல்லையே. அப்படின்னா கேளுங்க, திரும்ப சொல்றேன். இது ரூல்ஸ் தான். என்ன இது விளங்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ரூல்ஸ் என்ன ரூல்ஸ் எழுதியாங்கன்னா, நீ அழகு எழுதுறா பருமனுக்கு பின்னால இப்படித்தாலும் எப்படி பருமனுக்கு வலப்பக்கத்துல தான் அழகு எழுதணும். ஆனா பருமனுக்கும் அழகுக்கும் இடையில ஒரு இடைவெளி ஒன்று இருக்கிற மாதிரி என்ன செய்யணுமா? அழகு எழுதணும்னு சொல்லிருக்கியா? அவ்வளவுதானே விஷயம். சரி, ஓகே, சரியான. ரெண்டாவது இருக்கட்டும். இந்த பதார்த்தத்தின் அளவு ஒரு அடிப்படை பௌதிக கண்ணியம்ல. இதுல அழகு என்ன? பதார்த்தத்தின் அளவோட அழகு என்ன? நான் படிச்சுட்டேன். என்ன? மோல். யாராவது ஒரு பதார்த்தத்தின் அளவோட அழகு என்ன? மூல். எப்படி எழுதுற மூல? அதாவது இடைவெளி விட்டு எழுதுறமா இல்ல கண்டினியூஸ் எழுதுறமா? இந்த மாதிரி பெருசா எழுதுறேன்னா, நான் எழுதத்துல இதுக்கிடையில இடைவெளி விட்டு எழுதினா, அதாவது இப்படி எழுதினா இல்ல இப்படி தொடர்ச்சியா எழுதினா?
இப்படி தொடர்ச்சியாலின் தொடர்ச்சியாலின். அடுத்தது இந்த ஒளிர் செறிவுட அழகு என்ன? கேண்டலா. கெண்டலா. கெண்டலான்னு அதை எழுதல. நான் எப்படி எழுதினேன்? நான் இப்படி எழுதலையே. நான் இப்படி எழுதலையே. இப்படித்தானே எழுதினேன் தொடர்ச்சியா. புரியுவாங்க. அதாவது என்னன்னு சொன்னா இந்த மூலங்கிறது ஒரு குறித்த பௌதிக கணிதத்தின் அளவு. என்னத்தின் அளவு? பதார்த்தத்தின் அளவு அளவு. அதே மாதிரி கெண்டலாங்கிறது என்னத்தின் அளவு? ஒளிர் செறிவு. ஒளிர் செறிவுன்னு சொல்றது ஒரு பௌதிக கணியமா இந்த வெவ்வேறு பௌதிக கணியங்களோட சேருதையா? குறித்த ஒரு பௌதிக கணியம் தானே. பதார்த்தத்தின் அளவுன்னு சொல்றது ஒரு குறித்த ஒரு பௌதிக கணியம். பதார்த்தத்தின் அளவோட அளவுதான் நூல். அதே மாதிரி கெண்டலான்னு சொல்றது ஒளிர் செறிவு உண்ட அளவு. அப்ப குறித்த பௌதிக கணியத்தின் அழகு எழுதப்படக்குள்ள அழகுக்கு நிறைய லெட்டர்ஸ் இருந்தாலும் இப்ப மூலுக்கு 3 லெட்டர்ஸ் இருக்குல்ல, கெண்டலாக்கு 2 லெட்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி யாருக்காவது அமுக்கத்திர அழகு தெரியுமா? என்ன அமுக்கத்திர அழகு? Pascal. நான் 8ஆம் ஆண்டுல இருந்து படிச்சுட்டு வந்துருக்கீங்க. பஸ்கால். பஸ்கால் நீங்க எழுதக்கல. பஸ்கால் இப்படி தான் எழுதுவீங்க. பிய கேபிட்டல் எழுதுவீங்க. காரணம் இருக்கு. காரணம் இருக்கு நான் சொல்லுவேன். இப்படி ஸ்பேஸ் ஒன்று விடாம எழுதுவீங்க. அப்படித்தானே? அப்ப பஸ்காலுங்கிறது என்ன? ஒரு குறித்த ஒரு பௌதிக கணிதத்தின் அளவு அமுக்கம். விளங்கிட்டு தானே? குறித்த ஒரு பௌதிக கணிதத்தின் அளவு. அப்ப ஒரு குறித்த பௌதிக கணிதத்தின் அழகு எழுதத்துல அந்த அழகுல ஒன்றுக்கு மேற்பட்ட லெட்டர்ஸ் இருந்தாலும், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் இருந்தாலும் அந்த எழுத்துக்களுக்கு இடையே என்ன இருக்கக்கூடாது? இடைவெளி இருக்காமல் எழுதணும். விளங்கிட்டு தானே? விளங்கிட்டா திரும்ப சொல்லையா? என்ன சொன்னு விளங்கிச்சா? சார் கொஞ்சம் ஹலோ. ரிப்பீட் சொல்லலுமா? சரி, ஓகே. என்னன்னு சொன்னா இந்த மூலங்கிறது எதிர் அழகு? பதார்த்தத்தின் அளவு அழகு தானே. ஓ சார். ஓமா இல்லையா? ஓம். கெண்டலாங்கிறது ஒளிர் செறிவு உண்ட அழகா இல்லையா? ஒளிர் செறிவு உண்ட அழகு. அதே மாதிரி இந்த பஸ்காலங்கிறது அமுக்கத்தின் அழகு. இப்ப இந்த மூலங்கிறது ஒரு குறித்த ஒரு பௌதிக கணியத்தின் அளவு தானே. பதார்த்தத்தின் அளவுன்னு சொல்றது, பதார்த்தத்தின் அளவுன்னு சொல்றது ஒரு பௌதிக கணியமா இல்லையா? ஒரே ஒரு பௌதிக கணியம் பதார்த்தத்தின் அளவுன்னு சொல்றது. இப்ப விசை, அமுக்கம், இது இப்படி நிறைய கணியங்கள் சேர்ந்து வர ஒரு கணியமா? இல்லை. நிறைய கணியங்கள் சேர்ந்து வர கணியமா? இல்லையே. இல்லை. இல்ல. ஏன்? இந்த 7 கணியங்களும் என்ன கணியம்? அடிப்படை கணியம். அடிப்படை கணியம் என்று சொல்லக்குள்ள இப்ப அடிப்படை கணியம் தான். சரி, ஒரு குறித்த கணியத்தின் அழகு ஒன்றுக்கு மேற்பட்ட லெட்டர்ஸை கொண்டிருக்கலாம். உதாரணமா பதார்த்தத்தின் அளவு. பதார்த்தத்தின் அளவுன்னு சொல்றது ஒரு பௌதிக கணியம். ஓமா இல்லையா? ஓ. அதண்ட அழகு என்ன? மூல். இந்த மூல் எத்தனை லெட்டர்ஸை கொண்டிருக்கு? 3 லெட்டர்ஸ் இருக்கு. 3 லெட்டர்ஸ் இருந்தாலும் அப்படி குறித்த ஒரு பௌதிக கணிதத்தின் அழகு எழுதக்குள்ள அந்த அளவு அந்த லெட்டர்ஸுக்கு இடையில இடைவெளி இருக்காம எழுதணும். அதாவது மூளை இப்படி எழுதக்கூடா. விளங்கிட்டா? இப்போ விளங்கிட்டா? ஓ சார். சார் நீங்க எம்ஏ மோயின் கிட்ட எழுதி எல்லா கொண்டு கெப்பேச்சு தானே எழுதிக்கிறீங்க? கொஞ்சம் டவுட் உண்டு. இப்ப சரியா? ஓ இப்ப சார். சரியா? ஓ சார். அது தமிழ் கொஞ்சம் தள்ளி போகுது. சரியான. சரி, அதுல அறிக்கட்டும். இப்போ விளங்கிட்டு தானே என்னன்னா ஒரு குறித்த பௌதிக கணிதத்துக்கு ஒன்றுக்கு அழகு, குறித்த பௌதிக கணிதத்துல அழகுல ஒன்றுக்கு மேற்பட்ட லெட்டர்ஸ் இருந்தாலும் எழுதக்குள்ள அந்த லெட்டர்ஸுக்கு இடையில என்ன இருக்காம எழுதணும்?
இடைவெளி இல்லாமல் எழுதப்பட வேண்டும். அப்ப ரெண்டாவது எழுதிட்டீங்க சரியானே. ரெண்டாவது எழுதிட்டீங்க நீங்க சரியா. ரெண்டாவது எழுதிட்டீங்க ஒரு குறித்த பௌதீக கணிதத்தின் ஒரு குறித்த பௌதீக கணிதத்தின் ஒரு குறித்த பௌதீக கணிதத்தின் ஒரு குறித்த பௌதீக கணிதத்தில் அலகுகள் 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 சரியான அலகுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களை கொண்டிருப்பின் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களை கொண்டிருப்பின் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களை கொண்டிருப்பின் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களை கொண்டிருப்பின் அவ்வெழுத்துக்களுக்கிடையே அவ்வெழுத்துக்களுக்கிடையே இது விளங்குதானே. இடைவெளி இல்லாது நான் சொன்ன விளங்கிச்சானா. சார். ஹலோ. ஓகே. இடைவெளி இல்லாது எழுதப்பட வேண்டும். சரியான இடைவெளி இல்லாது எழுதப்பட வேண்டும். சரியான இடைவெளி இல்லாது எழுதப்பட வேண்டும். அது என்னதுன்னா ஒரு பௌதிக கணிதத்துக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட லெட்டர்ல தான் அலகுகள் வருது. அப்படின்னா அந்த அலகுகள் எழுதக்குள்ள இடைவெளி விடாம சேர்த்து எழுதணும். உதாரணமா 3 எழுதுறியா இருந்தா இந்த மாதிரி எழுதணும். சரியான இந்த மாதிரி எழுதணும். இப்படி எழுதக்கூடாது. இது பிள்ளை. அப்ப நீங்க கீழுக்கு உதாரணம்னு சொல்லி போட்டு போட்டு சும்மா பார்த்தா விளங்குறதுக்கு இவங்க என்ன மூல் அதே மாதிரி கெண்டலா அதே மாதிரி தலக்கோணத்தின் அளவு வந்து என்னத்துல அளக்குறாங்க நான் படிப்பேன் புண்ணிக்கு ரேடியன். அது ஒரு கணியம் அதுக்கு இடைவெளி விட அங்கடையும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத அளவுகள் வந்து இந்த மாதிரி பேக்குறது இது எழுத தேவை. நீங்க இப்படி 3 வருஷமா அழுவிங்க விளங்குறது. சரியான எழுதி மூல் கெண்டலா ரேடியன் நம்ம எழுதி இது விளங்கிட்டாமா. ஓகே சார். விளங்கிட்டு தானே. ஓ சார் விளங்கி. ஹலோ. ஓகே. ஓகே. இந்த டைம் கூட போயிட்டு பிரச்சனை இல்லை. இதை ஒரு 10 நிமிஷத்தால முடிப்போம். சரியா. அடுத்ததையும் பார்த்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இல்லையே. ஒரு 10 நிமிஷத்தால முடிப்போமா. இப்ப இந்த இருக்குல்ல இந்த வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை இந்த அலகு என்ன. வெப்ப இயக்கவியல் வெப்பநிலையின் அலகு என்ன.
கெல்வின். ஹலோ கெல்வின். நாம கெல்வின் எழுதக்கல. நான் ஸ்மால் லெட்டர்ல எழுதினா கேபிட்டல் லெட்டர்ல எழுதினேன். கேபிட்டல் எழுதினேன். மின்னோட்டத்தின் அழகு என்ன? ஆம்பியர். மின்னோட்டத்தின் அழகு என்ன? அம்பியர். அம்பியர் நாம எப்படி எழுதினோம்? கேபிட்டல்ல. கேபிட்டல் ஏன்னு சொல்லித்தான் எழுதினோம். இந்த கெல்வின் இந்த அம்பியர்லாம் யாருன்னு தெரியுமா? அவெல்லாம் வந்து ஒரு சயின்டிஸ்ட் தான் சரியான. அதாவது அவெல்லாம் வந்து ஒரு விஞ்ஞானிகள் சரியான. ஏன் வச்சிருக்கீங்கன்னா அவரோட இந்த மின்னோட்டத்துகளை பத்தி அம்பியர் காய்ச்சதால அவரோட ஞாபகார்த்தமா அவர் அந்த மின்னோட்டத்துக்கு அழகு அவரோட பேரை வச்சிருக்கா பிளைண்ட் தானே. அப்ப அதே மாதிரி இந்த கெல்வின் சொல்றது யாருன்னு சொன்னா ஒரு விஞ்ஞானி சரியான. அதே மாதிரி நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு சொன்னீங்க அமுக்கத்தின் அழகு என்னடா பஸ்கால் சொன்னீங்க. பஸ்கால் எழுதக்குள்ள பிஎன்ஏ வந்து எப்பயுமே கேபிட்டல்லையும் ஏ வந்து சிமோன்ல எழுதிருக்க போறீங்க. இந்த மாதிரி தான் எழுதிய போறீங்க. ஓமா இல்லையா? ஓம் சரியா.
ஹலோ, பேசுறது கேக்குதா? అవును సార్ ஹலோ, மனோஜ்குமார். ఓకే சோரியா, என்ன பிரச்சனைன்னா இந்த மழை பெய்யறதால கவரேஜ் இல்லாம இருக்கு. அடுத்த கிளாஸ்ல இருந்து பார்ப்போம். சரியான வைஃபைக்கும் கவரேஜ் வருது இல்லை, சிம்முக்கும் கிடைக்குது இல்லை. ஹலோ, సార్ ஓகே. அப்ப அடுத்த கிளாஸ்ல இருந்து பார்ப்போம். சரியா, அடுத்த கிளாஸ்ல பெரும்பாலும் எல்லாம் இருக்காது. ஓகே சார். ஓகே, சோரியா. சரி, ஓகே. பேசலாம்.
ஹலோ ஹலோ ஓ சார் ஹலோ இந்த கிளாஸை முடிப்போம். அந்த கொஞ்சம் மழை பெய்யறதால வந்து வைஃபை ஒழுங்கா வேலை செய்யவில்லை. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்ப்போம். சரியானே? ஆ சார் ஓகே, சரியா.